கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மற்றும் ஒரு விசுவாச போதனையை குறித்து உங்கள் மத்தியிலே திரும்பவுமாக 2வது நாளாக வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த பிறகு நாம் கற்று தேர வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றால் அது தேவ விசுவாசம். நான் விசுவாசம் என்று சொல்லாமல் தேவ விசுவாசம் என்று சொல்லுகிறதற்கு காரணம், சபையிலே பெரும்பாலான நேரங்களிலே என்னையும் சேர்த்து ஆதியிலே இந்த மனித விசுவாசத்தையே வேதம் சொல்லுகிற விசுவாசம் என்று நினைத்தபடியினால, வேதம் சொல்லுகிற அந்த வேதத்தின் விசுவாசம் தேவனுடைய விசுவாசம் என்பதை அறியாத காரணத்தினால ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு சபையில பெரும்பாலானோர் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனா தேவன் நமக்கு வைத்தது ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல, சூப்பர் நேச்சுரல், அதாவது அசாதாரண வாழ்க்கை. அவர் நமக்கு கொடுத்தது ஒரு அசாதாரண தேவனுடைய ஜீவன். அது கொடுக்கப்பட்டதன் நோக்கமே அந்த அசாதாரண வாழ்க்கை வாழ்வதற்காக. இந்த மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதாவது பூமியிலே மனிதனாக வாழ்வதற்கு அல்ல, பூமியிலே தேவனாக வாழ்வதற்கு நம்மை அவர் தகுதிப்படுத்தி விட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தினார் என்றால், பரலோக ராஜ்ய வாழ்க்கையை பூமியிலே வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். அதற்காக தான் அந்த ஜோயே ஜீவன், தேவனுடைய ஜீவனையே மறுபிறப்பில் நமக்கு தருகிறார். தேவனுடைய ஜீவனை நமக்கு தந்ததன் நோக்கம் என்ன? தேவனாக வாழ்வதற்கு தான். இல்ல நான் பரலோகம் போற அனுமதி சீட்டுன்னு விசுவாசித்தீங்கன்னா அந்த விசுவாசத்தின்படிதான் வாழ்வீங்க. ஆனா வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அங்க என்ன சொல்லுது? நாம் ஒவ்வொருவரும் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். இதுதான் பிதாவின் சித்தம். அவருடைய பிரதிநிதியாக, அவருடைய சரீரமாக பூமியிலே நாம் ஆளுகை செய்து பரலோகத்தை ஸ்தாபிக்க வேண்டும். இதெல்லாம் தேவ நோக்கமாய் இருக்கிறது. தேவன் நம்மை இப்பொழுது எவ்வாறு வைத்திருக்கிறார் என்றால், அவர் இருக்கிற வண்ணமாகவே வைத்திருக்கிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது தேவ குமாரர்களாக, குமாரத்திகளாக நாம் இருக்கிறோம், சாதாரணமானவர்கள் அல்ல. அதற்காக அவர் செலுத்தின கிரயம் சாதாரண கிரயம் அல்ல. ஒரே பேரான குமாரனையே சிலுவையிலே நமக்காக கிரயமாக கொடுத்தார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு இந்த மாபெரும் பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியத்தினாலே நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களான நீதிமான்களாக, தேவனோடு சரிக்கு சரியாக நின்று எந்த ஒரு குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லாதவர்களாக உறவு கொண்டு அவரோடு அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆனா இதை அறியாதபடியினாலே, இதை குறித்த தெளிவு சபையிலே போதிக்கப்படாதபடியினாலே இன்னும் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா விசுவாசிகள். ஆனால் இந்த அசாதாரண வாழ்க்கைக்கு நம்மை எடுத்து செல்லும் வாகனமாக இருப்பதுதான் விசுவாசம். Faith is the gateway to supernatural என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனா எங்க தலைவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆனால் அவருக்கு நான் வித்தியாசமான கருத்து சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? அங்க என்ன சொல்றாரு பார்க்கிறோம். டங்ஸ், அந்நிய பாஷையில் பேசுவது உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை கொண்டு செல்லும் என்று சொல்லுகிறார். கரெக்ட்? He is a prophet. He focuses more on spirit. I am a teacher. I focuses more on word of God. When I focus more on the word of God, நான் எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்? விசுவாசத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஆவியும் தேவ வார்த்தையும் ரெண்டு தான், அதை பிரிக்கவே முடியாது. Both are equally important, no doubt about it. ஆனா நான் இப்பொழுது உங்களுக்கு விசுவாச போதகனாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என்னுடைய அழைப்பே அதுதான்.
அங்க 1 தீமோத்தேயு 2:7 சொல்றாருல பவுலடில, அதுவே என் அழைப்பு. முன்பு அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது போதிக்கிறான் என்று அங்க கலாத்தியர் 1:23 சொல்லப்பட்டது. அததான் முன்னால இந்த விசுவாசத்தை அழிப்பதற்குத்தான் அதற்கு எதிர்த்து நான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். அது தவறான உபதேசம். ஆனா தேவன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே என்னை முன்னறிந்தபடியால் இதற்கு அழைத்தார். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால், இந்த விசுவாசம் என்ற ஒரு சத்தியத்தை நான் அறிந்து கொண்டபடியினால் என் வாழ்க்கையிலே எண்ணிலடங்காத நன்மைகள், அது வியாதியிலிருந்து சுகம் பெறுவது நான் கணக்கு வழக்கலாம சொல்லலாம். ஆவியானவர் ஏவுகிறபடி நான் உங்களோடு இந்த நாட்களில் அதை நான் அப்பப்பொழுது பகிர்ந்து கொள்வேன். பொருளாதார ஆசீர்வாதம், நினைக்க முடியாத அளவுக்கு நான் வேலை செய்த அரசாங்க பணியிலே நினைக்க முடியாது, அதாவது மனிதரால் எது முடியாது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் முடியும் என்பதை வாழ்ந்து காட்ட தேவன் எனக்கு தந்த மாபெரும் சொத்து, வெளிப்பாடு இந்த விசுவாசமாகும். நீங்க வேதத்தில பார்த்தீங்கன்னா இருக்கிற சத்தியங்களிலே ஒரு சத்தியம் எல்லாவற்றையும் விட மேலோங்கி நிற்பதை நாம் புதிய ஏற்பாடுல பார்க்கலாம். அதுதான் கிருபையும் விசுவாசமும். இந்த கிருபையும் விசுவாசம் என்ற சத்தியம் மற்ற எல்லா சத்தியங்களை விட மேலோங்கி நிற்பதை நாம் பார்க்கிறோம். கிருபையின் சத்தியம் என்று சொல்லும் பொழுது கிருபை இயேசுவானவர் தான், அல்லது அவர் செய்து முடித்த கிரியை சிலுவையிலே. அந்த கிருபைதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம், அடிப்படை. அவர் என்ன செய்தாரோ அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அஸ்திபாரம், அடிப்படை. நீங்களும் நானும் செய்கிற காரியங்கள் அல்ல. அவர் என்ன செய்கிறாரோ, என்ன செய்தாரோ அவைகளே நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அதே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் தான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். நாம ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் மூலமாக, அவர் செய்து முடித்த கிருபையின் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலேயே அங்க தூதன் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசிக்க முடியாம தடுமாறும் பொழுது சொல்வதை பார்க்கிறோம். அங்க திரும்பவும் நம்ம இங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா அங்க நம்ம பார்க்கலாம் ரொம்ப தெளிவா. 25 அந்த மாதிரி வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அங்க சொல்லுவதை நம்ம என்ன பார்க்கலாம்னா, அங்க ஒரு பெரிய பணக்கார வாலிபன் வருவான். ஆண்டவரிடத்துல வந்து நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்னு கேட்பான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, கடைசியில உனக்கு ஒன்றாதெல்லாம் விற்று கொடுன்னு சொல்லும்போது அவன் திரளான ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் அப்படியே சோர்ந்து போய்விடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுறாரு, ஊசி காதுல ஒட்டகம் நுழையிற மாதிரின்னு சொல்றாரு. அது கூட முடியும், ஆனா இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்றாரு, மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். அங்க மத்தேயு 19:25 எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவனால் எல்லாம் கூடும் என்று அவர், அதேதான் லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்தில் அதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அதே இன்சிடென்ட் தான். ஆனா அதே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்லுகிறார்? ஆண்டவருடைய திருவாய் மொழி என்ன சொல்லுகிறது? நீ விசுவாசிக்க கூடுமானால். அவன் கேட்கிறான், தன் மகனை குணமாக்கறதுக்கு சீஷர்கிட்ட கொண்டு வந்த, சீஷர்களால குணமாக்க முடியல, நீங்க ஏதாவது செய்ய கூடுமானால் என் மகனை குணமாக்குங்கன்னு கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில பாருங்க. நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அதாவது பாருங்க, தேவனால் எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் முடியும் என்று சொன்ன தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால். அப்ப யோசித்து பாருங்க, மனிதனை தேவனாக வாழ வைப்பது விசுவாசம். அப்படிதானே? 2 வசனங்களை நினைத்து பாருங்க. தேவனுடைய ஆற்றல் எல்லாவற்றையும் செய்ய முடியும்.
God can do anything. அப்படிதானே? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? எரேமியா 33 நம்ம வாசிக்கிறோம். அப்ப இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றில்லை என்று அங்கு சொல்லப்பட்டது போல இங்கு சொல்லப்படுகிறது. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இதை உங்க இருதயத்துல ஆழமா போட வேண்டும். ஏன்னா இது நான் சொல்லவில்லை. தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தாரே, உலகத்தில் தேவனாக வாழ்ந்து தேவ சாயலை உலகத்திற்கு காண்பித்தார். மனிதனை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார், தேவ சாயலை. ஆனா அவர் எவ்வாறு அதை வெளிப்படுத்தினார்? அவர் மனிதனாக தான் வாழ்ந்தார். நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்க. எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் மரண பரியந்தம் அந்த சாயலை தன்னை கீழ்ப்படுத்தி ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி அந்த அடிமையின் சாயலில் இருந்த அவர், வெறுமையாக்கின சாயல், தேவத்துவத்தை எல்லாம் இறக்கி வைத்து வந்த தேவன் எவ்வாறு தேவனாக பூமியில் வாழ்ந்தார் என்பது நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போக. ஆகவே ஒருவர் கூட சாக்கு சொல்ல முடியாது. அவர் தேவகுமாரன் பிரதர், அதனால செத்தவனை உயிரோட எழுப்பிட்டாரு, தண்ணீரை திராட்சரசமா மாற்றிட்டாரு, கடல் மேல நடந்து வந்தாரு, அப்படித்தானே? 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு ஒரு 20-30 பேரை போஷித்து 12 கூட நிறைய எடுத்தாரு. அவர் சொன்னா வியாதி எல்லாம் சுகமாச்சு, கையில்லாதவனை நீட்டன கை வந்துருச்சு, அப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தேவகுமாரனாய் இருந்தபடியினால் அவ்வாறு செய்யவில்லை. நமக்கு இருக்கிற அதே ஜீவன் தான் அவனுக்கு. அவர் பிறப்பிலே தேவ ஜீவனோடு பிறந்தார். நாம் மறுபிறப்பிலே தேவ ஜீவனிலே பிறந்தோம். நாம் மறுபிறப்பிலே தேவ குடும்பத்தில் இணைக்கப்பட்டு அவருடைய இளைய சகோதரர்களாக, புது சிருஷ்டியின் முதற் பிறப்பு அவர். அதனாலதான் அங்க ரோமர் 8:29 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய திட்டம் அதுதான். அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு நம்மை அவருடைய சாயலிலே உருவாக்கி விட்டார். இந்த புது சிருஷ்டி இதுவரை இல்லாத ஒரு புது மனிதன். அதனால நீங்க அந்த பழைய எண்ணத்தை, மனிதனை பார்க்கிற விதமாக உங்கள் உள்ளான ஆவி மனிதனை பார்க்க கூடாது. எப்படிதான் இருக்கான்? அவர் இருக்கிற வண்ணமாகவே 1 யோவான் 4:17 சொல்லல, இப்பொழுது நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்கு தேவனாக வாழ்வது மிகவும் சுலபம். ஆனா நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பவுலடிகளார் இந்த கிருபையை குறித்த பரிபூரண வெளிப்பாடுகளை பெற்றார். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னா உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள ஒன்னும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார் என்றாரு. அதே மாதிரி பெந்தேகோஸ்தே நாளுக்கு அப்புறம் பவுல் மூலமாக தேவன் எல்லா சத்தியங்களையும் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான சத்தியங்கள், சிலுவையில் என்ன நடந்தது, அவர் 3 நாள் என்ன நடந்தது, உயிரோடு எழுந்தபோது என்ன நடந்தது, பிஃபோர் கிராஸ் அண்ட் ஆஃப்டர் கிராஸ், எல்லாவற்றையும் பவுலடிகளார் மூலமாக நிருபங்களிலே வெளிப்பாடாக நமக்கு எழுதி கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிதான வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட நாம் சாதாரண மனிதர்களாய் வாழ்வதிலே நிச்சயமாக ஒரு அர்த்தமும் இல்லை, அது தேவ திட்டமும் அல்ல. தேவனுடைய திட்டம் அங்க அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்திலே நீங்க 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க தெளிவாக சொல்வதை பார்க்கலாம். அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, லிஸ்திராவுல தேவர்கள் மனித சாயலிலே வந்து விட்டார்கள் என்று பவுலையும் பர்னபாயும் சொல்றான். அப்ப பாருங்க, தேவர் மேனிஃபெஸ்டிங்
காட் இன் தி ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதாங்க தேவன் நம்மை குறித்த ஒவ்வொருவரும் இதை அட்டன் பண்ற ஒவ்வொரு வேதாகம கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம், நீங்கள் தேவனை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். ஏன் இந்த உலகம் தேவனை பார்க்க முடியாது. இஸ் an invisible God, காணக்கூடாதவர். தாம் ஒருவரே சாவாமை உடையவர். தீமோத்தேயு ரொம்ப அழகா சொல்றார் 1 தீமோத்தேயுல சொல்லும் பொழுது. அப்போ அந்த காணக்கூடாத தேவனை உலகத்திற்கு காண்பிக்கிற ஒரு பாக்கியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்குத்தான் நம்மை தெரிந்து கொண்டார். நம் மூலமாக பரலோகத்தையும் தேவனையும் காண்பிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை காண்பித்தது போல இப்பொழுது அவருடைய சரீரமாக நாம் ஒவ்வொருவரும் பிதாவாகிய தேவனை உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் என்பதே தேவ நோக்கம். அதனாலதான் இங்க சொல்றாரு, அதே ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அங்க என்ன சொல்றாரு, தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஆற்றல் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இது நம்ம ஆழமாக சிந்திக்க வேண்டிய வார்த்தை. தேவனுடைய ஆற்றல், அவரால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு விதத்துல சொன்ன போனா, தேவனுடைய வாயில் இருந்த வார்த்தையினால செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுங்க. எல்லாரும் அதை எடுத்துக்கணும். ஏன்னா இது நம்முடைய இருதயத்தில் ஆழமாக போக வேண்டிய சில காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும், உலகத்தை கலக்குகிறவர்களாக, மரித்தோரை எழுப்புகிறவர்களாக, பெரினியல் ஹீலர், எங்க போனாலும் எல்லோரையும் சுகமாக்குபவர்களாக. அது எப்படி ஆகும்? இயேசு கிறிஸ்து எங்கு சென்றாலும் எல்லாரையும் சுகமாக்கினார். அப்படின்னா அது தேவ சித்தம். அப்போ அவர் சுகமாக்கினார் என்றால் அதே அபிஷேகம், அதே ஜீவன் நான் செய்த கிரியைகளை செய்வான் என்று அவர் சொல்லி இருக்கிறார் என்றால் எல்லாரையும் நாம் சுகமாக்க முடியும். நான் ஏன் இதை சொல்ல வருகிறேன்? அந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் இந்த தேவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த தேவ ஜீவனில் வாழ்வதற்கு தேவ விசுவாசம் தேவை, தேவ ஆவியானவர் தேவை, தேவ வார்த்தை தேவை. இந்த தேவ வார்த்தையின் வெளிப்பாடுதான் விசுவாசம். ஆவியானவர் தான் அந்த வெளிப்பாட்டை தருகிறார். இங்க பாருங்க, அதே மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அங்க மார்க்ல இதே இன்சிடென்ட்டை சொல்லும் போது அங்க சொல்றாரு. இங்க மத்தேயு அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு பாருங்க. 17ஆம் வசனத்துல சொல்றாரு, அவன் அங்க சொல்றான், அவனுடைய சீஷரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை கூடாமல், முடியாமல் போய்விட்டது. ஒரு கிறிஸ்தவ நகராதியிலே முடியாதது என்ற அந்த வார்த்தையே இருக்கக்கூடாது. தேவனை கோபப்படுத்துகிற வார்த்தை இந்த என்னால முடியல, சாரி பிரதர் என்னால முடியல, அது தேவனை வருத்தப்படுத்துகிற வார்த்தை. அது அங்க சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, உங்களால முடியல நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை விசுவாசம் இல்லை. அதுதான் காரணம். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. பர்வர்ட் ஜெனரேஷன் என்ன? விபச்சார சந்ததி என்று சொல்லுகிறார். மாறுபாடு உள்ள சந்ததி, பர்வர்ஸ். ரொம்ப ஹார்ட் வேர்ட், அப்படிதானே? ரொம்ப ஆண்டவருடைய வாயில இந்த வார்த்தை வருதுன்னா எவ்வளவு தூரத்திற்கு அதை துக்கப்படுத்தும். அங்க மார்க் 4ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே காப்பாற்றுன்னு கத்துறாங்க. ஆண்டவர் என்ன, தூங்குறவரை எழுப்பி. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் விசுவாசம் எங்கே, ஏன் பயப்பட்டீர்கள்? அவர் காற்றையும் கடலையும் வந்துட்டாரு. அதனால இங்கே அதுதான் கேட்கிறாரு, where is your faith? இன்னைக்கு அதுதான் நம்மளை பார்த்து கேட்கிறாரு. நம்ம ஒவ்வொரு கந்தர் சிங், where is your faith? ஏன் பயப்படுற, ஏன் கவலைப்படுற? உனக்கு நீ யாருன்னு தெரியாதா?
உனக்குள்ள இருக்கிற வல்லமை உனக்கு தெரியாதா? அன்னைக்கு பேதுரு சொல்றாரு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல, எனக்குள் இருக்கிறதை உனக்கு தருகிறேன். உனக்கு தெரியாது. அதான் கேட்கிறாரு. ஏன் பயந்தீர்கள் என்றாங்க. அதட்டுகிறார் அவங்கள. இங்க என்ன சொல்றார் பாருங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி. அப்போ தேவனாக வாழ்கிற எல்லா ஆற்றலையும் நமக்கு இந்த தேவ ஜீவன் மூலமாக கொடுத்து விட்டார். பரிசுத்த வான்களின் சுதந்திரத்தில் வாழ்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி விட்டார். அதான் கொலைசேலன் சொல்றாரு. அங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 26:18 பவுலடிகளார் சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அவருடைய அழைப்பை பற்றி சொல்லும் பொழுது அங்க அகிரிப்பா ராஜாவிடம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம இங்க இதை பார்ப்போம் பாருங்க. விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று சொல்லுகிறார். ஏன்? எங்களால முடியலன்னு சொன்ன ஒரே வார்த்தையினால், சீஷர்களால முடியலன்னு சொன்ன வார்த்தையினால சொல்ற. அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் இல்லைன்னா தேவன் என்ன சொல்லுகிறார்? மாறுபாடுள்ள ஏன்? நீங்க தேவனுக்கு பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய தேவன் விசுவாச தேவன். அவருடைய வித்தினால் பிறந்தீர்கள். தேவ வித்து உங்களுக்குள் இருக்கிறது. அந்த வித்து விசுவாச வித்து தான். தேவ ஜீவன் என்ன ஜீவன்? விசுவாச ஜீவன். நமக்குள் இருக்கும் ஜீவன் விசுவாச ஜீவன். பிரியமான பிள்ளைகளாக உங்கள் தகப்பனை பின்பு அப்படித்தானே சொல்றாரு. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு. We have to imitate as beloved children of God. அப்போ அவர் எப்படி விசுவாசத்தில் செயல்பட்டாரோ அவ்வாறு நாம் செயல்படலைன்னா அவருடைய பிள்ளைகள் அல்ல. அததான் இங்க சொல்ல வர்றார். மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லுகிறார். காரணம் ஏங்க? அவ்வளவு தூரத்திற்கு அவிசுவாசம் அவர் கடிந்து கொள்ளுகிறார். நீங்க மார்க் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4-5 வசனத்துல அவர்கள் அவிசுவாசத்தினால் அங்கு அவர் பெரிய அற்புதம் ஒன்று எங்க அவர் பிறந்த நாசரத்து ஊர்ல சொல்றாரு. அதே கனசரத்து ஒரு அடுத்த நாள் அங்க போறாரு. தொட்ட யாவரும் ஏன் அவங்க யார் என்று இயேசுவை அறிந்தபடியினால் நீங்க மத்தேயு 14ஆம் அதிகாரம் கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி 2 வசனம் சொல்வதை பார்க்கலாம். அனைவரும் சுகமாகிறாருங்க. ஏன்? விசுவாசம். அப்ப பாருங்க, விசுவாசம் என்ற ஒன்று இருந்தால் போதும் தேவனாக பூமியில் நாம் வாழ முடியும். அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை முக்கியப்படுத்தி வேதத்தில் கூறுவதை பார்க்கிறோம். நான் நேற்று ஓரளவுக்கு உங்களுக்கு கலாத்திய நிருபத்திலே பவுல் சொல்லுவதை 3ஆம் அதிகாரத்துல காண்பித்தார். ஆனா சுவிசேஷம் முழுவதுமா பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13 என்ன சொல்றாரு? அந்த நூற்றுக்கு அதிபதியை பார்த்து, நீ விசுவாசித்தபடி உனக்கு நடக்கும்ன்றார். அப்ப பாருங்க, whatever happens in our life it's according to our faith என்று தான் சொல்லுகிறார். அதே 9:22 என்ன சொல்றாரு? பெரும்பாலுள்ள ஸ்திரீ, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று சொல்லுகிறார். நம்ம பாரம்பரியம் எல்லாம் என்ன சொல்லுது? நீ எல்லா கட்டளைக்கும் கீழ்ப்படியணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், அப்பந்தான் ஆண்டவரும் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு அப்படின்றாங்க. ஆனா இங்க ஆண்டவர் அது மாதிரி எதுவுமே சொல்ல. விசுவாசம் ஒன்றைதான் சொல்லுகிறார். அந்த நூற்றுக்கு அதிபதி இதை சொல்லும் பொழுது என்ன சொல்ல, அதை எடுத்து நீங்க இன்னும் ஒரு தடவை பாருங்க. 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது. நல்லா யோசித்து பாருங்க. நமக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கேன்னு பாடலாம். ஆனா ஏண்டா நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை நான் காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்றான். நம்முடைய விசுவாசம் என்ன? சகல நன்மைகளையும் நாம் அனுபவிக்கும்படி தருகிறவர். 1 தீமோத்தேயு 6:17 சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அது நம்முடைய விசுவாசமா? பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்ல. சங்கீதக்காரனுக்கு இருக்கு, பவுலடிகளாருக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அங்க தாவீது சொல்றான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனா
இங்க என்ன, அந்த விசுவாசம் இல்ல. அதுதான் பிரச்சனை. நன்மையான ஈவுகளும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் நமக்கு வருகிறது. அந்த விசுவாசம் இல்ல. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா எவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுப்பார். அங்கதான் அந்த பரிசுத்த ஆவியை சொல்லுகிறார். கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். இங்க பாருங்க என்ன சொல்றாரு 13ஆம் வசனத்துல, எது உனக்கு நடக்கும்? நீ ஜெபிக்கிறது உனக்கு நடக்குமா? நீ எதிர்பார்க்கிறது நடக்க வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை தான் நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறோம். என்ன? அவர் வாழ்ந்த தேவ ரக வாழ்க்கை. அதற்கு தான் சொல்றாரு இந்த தேவ விசுவாசம். இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது மனித விசுவாசத்தை அவர் சொல்லவில்லை. மறுபிறப்பிலே தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தேவ விசுவாசத்தை சொல்லுகிறார். அதனால்தான் சொல்றாரு விசுவாசித்தபடி. இவன் இங்க காணாமல் விசுவாசிக்கிறான், வார்த்தையை மாற்றம். அதுதான் தேவ விசுவாசம். அதனாலதான் ஆச்சரியப்படுறாரு, இவன் ஒரு புறஜாதியான், அவன் காணாமல் விசுவாசிக்கிறான். தேவ ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் நாங்க கண்டாதான் விசுவாசிப்போன்றாங்க. அதனாலதான் சொல்ற அங்க அடுத்த வருஷத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ போகலாம் ஆக கடவுள் என்று சொன்னவர் 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவ பிள்ளைகள் மத்தியிலும் காணப்படவில்லை என்று ஆச்சரியப்பட்டார சொல்லுகிறோம். அப்ப பாருங்க, உனக்கு விசுவாசித்தபடி உனக்கு ஆகும். விசுவாசித்தபடிதான் ஆகும். எல்லாமே அவர் செய்வார். இஸ் a sovereign God. அப்படிதான் நமக்கு சொல்லி yes he is a sovereign God. சர்வ வல்லமையுள்ள, அப்படிதானே, போதுமான ஏஷடாய் தேவன் அவர். ஆனா மனிதனை சுய சித்தம் உள்ளவனா திரித்தபடினால மனிதனுடைய பெர்மிஷன் இல்லாம தேவன் அவனுடைய வாழ்க்கையிலேயோ ஒன்றையுமோ உலகத்திலேயே இந்த உலகத்தை மனிதனுக்கு ஆளுகை செய்ய கையெழுத்து கொடுத்து விட்டார். அவன் தான் உலகத்தின் அதிபதி. அப்ப அவர் எது செய்ய வேண்டுமானாலும் மனிதன். அதனாலதான் நம்ம ஜெபத்தை பத்தி என்ன சொல்றோம், man's permission for God to interfere in the affairs of the world என்றோம். அதுதான் ஜெபம். ஆனா நம்ம என்னென்னமோ நம்ம பண்ணிட்டோம். அது என்னங்க, ஆண்டவரை எப்பங்க நம்ம பெர்மிட் பண்றோம்? விசுவாசம் ஒன்றுதான். when we agree with him in his word, அவருடைய வார்த்தையோடு ஒத்து போவதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலும் கிரியை செய்ய நாம் தான் அனுமதி கொடுக்கிறோம். அவர் சர்வத்தையும் ஆதாமுக்கு அங்கு கையெழுத்து கொடுத்து விட்டார், ஆண்டுகோள் கீழ்ப்படுத்தி என்று. அவன் இழந்து போனான். அதைதாங்க சங்கீதம் 8ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலையும் நம்ம அதை பார்க்கிறோம். அந்த இழந்து போன ஆளுகையை தான் இயேசு திரும்பவும் பெற்றுக் கொடுத்தார். அதனால நம்முடைய எண்ணங்கள் தெளிவாக வேண்டும். அவர் என்ன செய்கிறாரோ செய்வார் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் நினைத்து கூட நம்மால பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய அற்புத அதிசயமான வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். ஆனா அவையில் எல்லாவற்றுக்கும் தேவை விசுவாசம். அதுதான் சொல்றாரு, இந்த விசுவாசத்தை அது காணாமல் தேவ வார்த்தையை மாத்தம் சார்ந்து விசுவாசிக்கிற விசுவாசத்தை தேவ பிள்ளைகள் மத்தியில காணல. நீ விசுவாசித்தபடி உனக்கு நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆக கடவது என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற எதற்கு சொல்லுகிறார்? நீ ஜெபித்தபடின்னு சொல்லுகிறாரா? நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய் அதனால சொல்றாரா? அவன் புறஜாதியான். ஆனா அந்த விசுவாசம் ஒன்றே தேவன் அண்டை அவனை இழுத்தது. தேவன் அவனுக்கு அற்புதம் செய்ய வைத்தது. அதே இதுல பாருங்க, அடுத்த அதிகாரத்துல பெரும்பாலுள்ள ஸ்திரீ கிட்ட சொல்றாரு 22ஆம் வசனத்துல, மகனே திடம் கொள், மகளே திடம் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். எது அவளை சுகமாக்கினதா? என்கிட்ட வல்லமை, ஆண்டவிடத்துல. அப்படிதான் நம்ம நினைச்சோம், ஆண்டவிடத்துல வல்லமை இருக்கு,
அந்த வல்லமை தொட்டதை அவ சுகமாயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, வல்லமை இருக்கிறது உண்மைதான், சுகமாக்கும் அபிஷேகம் பெற்றவர் தான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, ஆவியானவர் என் மேல் இருக்கிறான்னு சொல்லி தன் மேல் இருக்கிற அபிஷேகத்தை அவர் அறிக்கை பண்ணுகிறார். ஆனா அந்த அபிஷேகம் அவர் சுகமாக்கும் வல்லமை இருந்தும் பெரும் திரளான கூட்டம் அவரை நெருக்கிறாங்க. அங்க படிச்சு பாருங்க. ஆனா அந்த ஒரே ஸ்திரீ சுகமடைகிறார். காரணம் என்ன? அததான் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரத்துல வல்லமை இருந்துச்சு. நாசரேத் ஊரார்ல ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல. கனசரத்துல எல்லாரும் சுகமாகறாங்க. அதே வல்லமை தான். காரணம் என்ன? த மிஸ்ஸிங் சப்ஸ்டன்ஸ். எது அங்க இல்ல? நாசரேத்துல விசுவாசம் இல்ல. இந்த திரள் கூட்டத்துக்கு எது இல்ல? விசுவாசம் இல்ல. இந்த ஒரு லேடிக்கு, ஒரு ஸ்திரீக்கு அந்த விசுவாசம் இருந்தபடினால ஆண்டவரத்தில் இருந்த சுகமாக்கும் வல்லமையினாலே சுகத்தை, அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் தேவ வல்லமையை எடுத்துக்கொண்டு உனக்கு சுகத்தை கொடுத்தது என்ற விதத்தில் அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று வேதம் நமக்கு தெளிவாக இயேசுவானவர் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, அந்த 29ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க 2 குருடர்கள், அவங்க ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்க நான் உங்களை குணமாக்க முடியும்னு விசுவாசிக்கிறீர்களான்னு கேட்கிறாரு. அவங்க ஆமா ஆண்டவரேன்றாங்க. அப்ப 29ல என்ன சொல்றாரு பாருங்க, தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. திரும்ப அதே சொல்றார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. நீங்க தப்பு தண்டா செய்யாம வாழ்றீங்க, அதனால நான் கண் பார்வை உங்களுக்கு தரேன்னு சொல்லல. நீங்க ஜெபிக்கிறீங்க, பாரம்பரியம் நிறைய காரியங்களை கொண்டு வந்து தேவனை நமக்கு கொடுத்த பாக்கியத்தை மட்டுப்படுத்தி விட்டார்கள். அது பிசாசுனுடைய நயம், வஞ்சகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதனாலதான் அவர் சொல்றாரு, வேற கண்டிஷனே சொல்ல. நம்ம எப்படிங்க ரட்சிக்கப்பட்டோம்? விசுவாசம் ஒண்ணுதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. யோவான் 3:16, 18, 33 என்ன சொல்றாரு? 5:24 என்ன சொல்றாரு? எல்லாமே விசுவாசம் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப விசுவாசத்தான் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஐயா, தண்டனை தீர்ப்பு, நியாய தீர்ப்பு ஒரே காரணம், விசுவாசியாத காரணம் என்றுதான் அங்க யோவான் 3:18 33 பார்க்கிறோம். நோ த ரீசன். ஆவியானவர் வரும் பொழுது எதை குறித்து கண்டித்து உணர்த்துவாராம்? விசுவாசியாத பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அங்க ரோமர் 14ஆம் அதிகாரம் கடைசி 29 சொல்றாரு, விசுவாசம் இல்லாம நீ எதை செய்தாலும் பாவம் என்று சொல்லுகிறார். அது யோவான் 6ஆம் அதிகாரம் 29 சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன கிரியை செய்யணும் தேவனுக்கு ஏற்ற கிரியைன்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, அவர் அனுப்பினவரை அப்ப பாருங்க, விசுவாசிக்கிறது ஒண்ணுதான் பரலோகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேவனுடைய கிரியை. மற்றதெல்லாம் மனுஷனுடைய கிரியை, அழுக்கான கந்தை. தேவ கிரியை தேவனை விசுவாசிப்பது மாத்திரம்தான். அததான் அவர் இங்கே என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். நீங்க திருப்பி அங்க பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம், அங்க பாத்தீங்கன்னா 40, 42 வசனங்கள் அங்க வாசிக்கும் பொழுது நம்ம தெளிவா பார்க்கலாம். ஆனா அதை எடுத்துருங்க, நான் வாசித்துறேன் உங்களுக்கு. அங்க என்ன சொல்றாரு, அந்த 10 குஷ்டரோகிகள், 10 குஷ்டரோகிகள ஒருத்தன் திரும்பி வரான் சுகமானது, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல. அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, இவன் ஒருத்தன் தான் வரான்னு சொல்லிட்டு அவனை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, 19ல, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சுகமாக்கினது, பூரணமாக்கினது என்று அவர் சொல்லுகிறார். தன்னுடைய வல்லமை அல்ல, உன் விசுவாசம். தனக்குள் வல்லமை இருந்தது, அந்த வல்லமையை இழுத்து விசுவாசம். நீங்க திரும்பவும் பார்க்கலாம், லூக்கா 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் அங்க அவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். பெரிய பெரிய மத தலைவர்கள் எல்லாம் கூட உட்கார்ந்து அவருடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவருடைய வீட்டுல அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கார் கப்பர்நகூம்ல. அங்க அங்க நடந்ததை பாத்தீங்கன்னா பெரும் கூட்டம். ஆனா அங்க ஒரு வார்த்தை வருவதை பாருங்க, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு. 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுங்க.
அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எல்லாரும் அதே பாருங்க, அவருடைய வல்லமை புறப்பட்டாலும் அங்க கூரையை பிச்சுக்கிட்டு இறக்குறாங்க. ஒரு ஆளு அவன் தான் சுகத்தை பெறான். நோதர் ஏன்? அவங்க விசுவாசத்தை கண்டு, ஆண்டவர் அங்க போட்டுக்கலாம், விசுவாசத்தை கண்டு, அந்த விசுவாசம் தேவனை அவர் பக்கம் இழுத்தது. ஐயா, உங்க விசுவாசம் தான் காரியத்தை நடப்பிக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை, தேவனாக வாழ்கிற வாழ்க்கை விசுவாசத்தினால் என்பதை திரும்ப திரும்ப வேதத்தில் நாம் சொல்வதை பார்க்கிறோம். திரள் கூட்டம், ஒரே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, மத தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க, வேத பாரகர்கள், பரிசேயர்லாம் கூட, ஒருவரும் சுகம் பெறல. ஆனா விசுவாசித்த ஒருத்தன், அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அங்க பாருங்க, திரும்ப திரும்ப அதான் சொல்றாரு. அங்க பர்திலேமே திருடன், அந்த 18ஆம் அதிகாரம் 42 நினைக்கிறாங்க, எதை எடுங்க, 18ஆம் அதிகாரம் எடுங்க, என்ன சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். என்ன சொல்றாரு? நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். வேற பாருங்க, திரும்ப 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 வேதத்தில் சொல்லுவதெல்லாம் உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. அங்க ஒரு பாவியான ஸ்திரீ வந்து லூக்கா 7ஆம் அதிகாரம் கடைசியில் முடியும் போது அவர் பாதத்தை கண்ணீரா கலங்க, அங்க ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றுதான் சொல்லுகிறார். அப்ப விசுவாசம் எவ்வளவு முக்கியம். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு புது சிருஷ்டியும் கற்று தேறி வளர வேண்டிய ஒரே காரியம் விசுவாசம். ஏன்? எல்லாமே கிருபையாய் இருக்கிறபடியால் விசுவாசம் ஒன்றுதான் நமக்கு தேவை. அங்க பாருங்க, எவ்விரு மகன், அங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 வந்து அவ மரித்துட்டான் நியூஸ் வருது. அவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு. எடுங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்தை எடுங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 49 வந்து மரித்து போனாள் என்று கேள்விப்படுகிறாங்க. 50 ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் மாத்திரம் இரு என்று சொல்றார். ஒன்லி பிலீவ். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா வரும். நான் மாத்திரம் தமிழ்ல போட இல்லாத வார்த்தை ஆட் பண்ண நினைக்காதீங்க, ஆங்கிலத்துல படிச்சனால சொல்றேன் நான். ஒன்லி பிலீவ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அப்படிதானே? இஃப் யூ கேன் பிலீவ், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஈவன் டெட் ரைசிங் இஸ் பாசிபிள். செத்து போன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும், செத்தே போனாலும் விசுவாசம் இருக்குமானால் மரித்தவனை உயிரோடு எழுப்பதற்கு எந்த வரமும் தேவையில்லை, எந்த உபவாசமும் தேவையில்லை, எந்த ஜபமும் தேவையில்லை. இதுதான் தேவை என்று சொல்லுகிறார், விசுவாசம். அதேதான் அங்க பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்லும்போது சொல்றாரு மார்த்தாள்கிட்ட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார். அப்ப பாருங்க, மரித்துட்டான், 4 நாள் ஆயிடுச்சு. அதை உயிரோடு எழுப்புறதற்கு விசுவாசம் ஒன்றுதான் தேவை என்று சொல்லுகிறார், வேற ஒண்ணுமே சொல்லல. எப்ப தேவ மகிமை வெளிப்படும்? நாம் சுகமாகும் பொழுது, மரித்தவன் உயிரோடு வெளிப்படும் பொழுது. அப்போ விசுவாசம் ஒன்றுதான் என்பதை காண்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா அற்புதத்தையும் பாருங்க, எல்லாமே அவர் விசுவாசத்தினால செய்தார். அவர் தேவ குமாரனாக இருந்தபடியினால் அல்ல, மனித குமாரனாக வந்து விசுவாசத்தினாலே. அதனாலதான் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, யோவான் 10:38, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் என்ன பண்ணாரா? பிசாசின் பிடியில் நன்மை செய்கிறவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். இதற்கு நல்ல இன்னொரு வசனம் வேணும்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க 22ஆம் வசனத்துல சொல்வதை நீங்க பாருங்க. அங்க என்ன சொல்றார் பேதுரு என்ன சொல்றார் பாருங்க.
நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தினார். அவைகளினாலே தேவனை இதுதாங்க தேவ நோக்கம். அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக நம் மூலமாக செய்து, அவரும் நம்மை போல மனிதனாக தான் வந்தார். அவர் மூலமாக அவர் விசுவாசித்தார். அவர் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தார். சுவிசேஷம் ஃபுல்லா பாருங்க. அங்க சொல்றாரு யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, என்னில் தானே நான் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்றார். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அன்றி, அங்க திமிர்வாதக்காரனை படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாரு. விசுவாசத்துல அவன் நடக்கிறான். அங்க அவங்கள குறை சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் பிதா செய்ய டோட்டல் ஃபெய்த் என்பது அங்கதான் திரும்ப 30ஆம் வசனம் அதுதான் சொல்றாரு. The Son of Man can do nothing of his own. Total dependence on God. That is faith life. விசுவாசம் முழுவதுமாய் அவரை சார்ந்து கொள்வது. அந்த விசுவாசத்தை தான் இங்க திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே வருகிறார். அவ்வாறு சொன்னவர் தான். இப்ப திருப்பி வாங்க, நான் மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அங்க 23ஆம் வசனம். இங்க 17ல நம்ம பார்த்தது என்ன பார்த்தோம்? விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு 20ஆம் வசனம் வரும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உங்க அவிசுவாசத்தினாலதான் உங்களால கூடாமற் போயிற்று. உங்க பாவத்தினால சொல்லல, உங்க ஜெப குறைவுனால உபவாச குறைவுனால சொல்லல. ஆக்சுவலா அவங்க உபவாசமே பண்ணலன்னு சொல்லி பரிசேயெல்லாம் குறை சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசம் கடுகு அளவு இருந்தா போதும். என்ன நடக்குமா? நீங்க சொல்றபடி அப்படியே போகும். அந்த பிசாசோ வியாதியோ உங்களால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இராது. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. என்ன சொல்றாரு? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37. எல்லாருமே ஒத்துக்குவாங்க. தேவ வார்த்தையால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. No word from God is void of power. அதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன். ஆனா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இங்க என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்? கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா போதுன்றார். ஜஸ்ட் இமேஜினுங்க. தேவனுடைய ஆற்றலில் வாழ்வதற்கு நமக்கு தேவையெல்லாம் விசுவாசம் ஒன்றுதான். இந்த விசுவாசத்தை கற்று தேர்ந்து கொண்டோமானால் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டோம். ஒரு சூப்பர் நேச்சுரல் தேவரக வாழ்க்கை தான் வாழுவோம். நிச்சயமான வித்தியாசத்தை உலகம் காணும். ஒளி வந்தது, மகிமை உண்பது. ராஜாக்களும் திரள் ஜனங்களும் உன் ஒளியிடத்திற்கு மகிமையிடத்திற்கு வருவாங்க. ஏன்? நீங்க விசுவாசத்தை அது வந்துருச்சு. அப்படித்தானே? என்றைக்கு மறுபடியும் பிறந்தமோ ஒளியாகிய தேவன் நமக்குள்ளே ஒளி வீசுகிறார். அதுதான் சொல்ல 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அதை சொல்லுகிறார். ஆனா விசுவாசிக்காத ஒரே காரணம் தான். நோ த ரீசன். ஆனா இன்னைக்கு சபை 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் சொல்லிட்டாங்க அற்புத வாழ்க்கை வாழ்வதற்கு. ஆனா அங்க கலாத்தியர் 3:5 என்ன சொல்றாரு? அவர் அற்புதத்தை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்க கிரியையினால் அல்ல. 1 2 3 4 5 கிரியை அல்ல. எது? கேட்பதினால் வருகிற விசுவாசத்தினால் தான் செய்கிறார் என்று ரொம்ப தெளிவாக சொல்லுவதை பார்க்கலாம். அங்க பாருங்க என்ன சொல்றாரு? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லுகிறார். லூக்கா 1:37 தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ தேவனுக்கு சமமாக நம்மை வாழ வைக்கும் ஆற்றல் விசுவாசத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த விசுவாசத்தை கற்று தேறி வளர்ந்து விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தோமானால் தேவனாக மனுஷன் வாழ முடியும். பூமியிலே தேவ சாயலை காண்பிக்க முடியும். அதன் மூலமாக தேவனுடைய பரிபூரண பிரியமான சித்தத்தை உலகத்திற்கு காண்பிக்க முடியும். அதற்கு தாம் மனம் மறுரூபமாக வேண்டும் என்று அங்க
ரோமர் 12:2 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவருடைய நன்மையான, பிரியமான, பூரண சித்தம் என்னங்க? உள்ளான சாயலை காண்பி, அததான் நாங்க சொல்றாரு ரோமர் 12. அந்த உள்ளான சாயல் தேவன் இருக்கிற வண்ணமாகவே அந்த தேவ சாயலிலே இருக்கிறோம். அந்த சாயலை வெளிப்படுத்துவதற்குத்தான் இந்த எண்ணங்கள் வந்தா என்ன வேதத்தில் என்ன சொல்லுகிறாரு? அதே ஆற்றல், அந்த விசுவாசத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே எண்ணங்கள் மாற வேண்டும். நான் தேவ விசுவாசம் உள்ளவன். எதற்கு? தேவரக வாழ்க்கை வாழ்வதற்கு. சாதாரண வாழ்க்கை வாழ தேவன் என்னை அழைக்கவில்லை. ஒரு அசாதாரண இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை அழைத்தது தேவனாக வாழ்வதற்கு. என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பான குழந்தைகளாக, பிள்ளைகளாக, beloved children of God, follow me. நான் எப்படி நடந்தனோ அப்படியே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, we have to imitate. அங்க ஆங்கிலத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. imitate as beloved children of God. எபேசியர் 5:1. ஆகவேதான் இங்க என்ன சொல்றாரு? அந்த ஆற்றல் எப்போ? விசுவாசத்தின் மூலமாக. என்ன ஆற்றல்? தேவனாக வாழ்கிற ஆற்றல். மனிதனை தேவனாக வாழ வைப்பது விசுவாசம். அதனாலதான் நான் சொல்றேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வாழ்க்கை வாழ நமக்கு நுழைவுகோலாய் இருப்பது இந்த விசுவாசம். வேதம் சொல்லும் விசுவாசம், தேவ விசுவாசம். தேவ விசுவாசம் சொல்லுகிறது இங்க, தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவ வார்த்தை இது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுவான். நாஸ்திகம் கூட, கடவுள் இல்லைன்னா கூட ஒரு விதத்துல அதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா இங்க என்ன சொல்கிறார்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நாங்க மார்க் 9:23 சொன்னவரு இங்க என்ன சொல்றாரு பாருங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். எல்லாம் கூடும், ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனா கிறிஸ்தவ நாஸ்திகர்கள், நான் அப்படித்தான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கு பேரே விசுவாசிகள் தான். கிறிஸ்தவர்கள் சொல்றது இல்ல, விசுவாசிகள் தான் ஆண்டவர் சொல்றாரு. எபேசியர் 1 முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படித்தான் சொல்றாரு. பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் தான் ஆரம்பிக்கிறாரு அந்த எபேசியர் சபை விசுவாசிகள் சொல்லும் போது. அப்ப ஏன் விசுவாசம்? அவங்களுக்கு விசுவாசம் இருக்கிறபடினால, விசுவாசம் மறுபிறப்பில் கொடுக்கப்பட்டபடினால, எல்லா உலக மக்களும் தான். அது உலக விசுவாசம். இங்கு சொல்லப்படுகிறது தேவ விசுவாசம். அதனாலதான் விசுவாசிகள் என்று அங்க அழைக்கப்படுகிறார்கள். அப்ப பாருங்க, இன்னைக்கு நான் ஏன் இவர்கள் நாஸ்திகம் சொல்றேன் வரேன்னா, அவங்க ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்களை விசுவாசிப்பதில்லை. அப்படின்னா என்ன? தேவனை விசுவாசிக்கல. தேவ வார்த்தை உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்றாரு. கூடாதுன்னு சொன்னா அவர் ரொம்ப கோபப்படுறாரு. மாறுபாடு உள்ள சந்ததின்றாரு. ஆனா 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகுன்றாரு. இவங்க ஒண்ணு எங்களால இது முடியாதுன்னு பேசினா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவன் நாஸ்திகர்கள் விசுவாசிக்கல. நாஸ்திகர்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் தேவன் இல்லைன்றான், இவங்க தேவன் உண்டுன்னு சொல்லிக்கிட்டு, எனக்குள்ள வைத்திருக்கேன்னு சொல்லிக்கிட்டு தேவன் சொல்லுகிற வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. விசுவாசிக்கலன்னா நாஸ்திகம் தான். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவன் நாஸ்திகர்கள் என்று சொல்லுகிறேன். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? மாறுபாடு உள்ள சந்ததி என்று சொல்லுகிறார். நீங்க லூக்கா 24 பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இந்த விசுவாசத்து இல்லாதனால ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வருதுன்னு பார்க்கலாம். நீங்க பழைய ஏற்பாடுல பாக்குறீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல வரும் பொழுது அவிசுவாசத்தினால அவங்க கோபம் ஊட்டி காலேப் யோசுவாவை தவிர யாருமே போல. எல்லாம் ஏன்? அவங்க அவிசுவாச வார்த்தை பேசி தேவனை கோபப்படுத்தினார்கள். ஆனா இங்க பார்க்கும் பொழுது இந்த லூக்கா கடைசி 24 வாங்க, 25 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. 24 அந்த எம்மாவூர் சீசலோட பேசிட்டு இருக்கும்போது 25 என்ன சொல்றாரு பாருங்க. தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத முட்டா பசங்களான்றாரு. அப்படிதானே? நேற்று கலாச்சார 23 பவுலடிகளார் சொல்ல அதேதான் சொல்றாரு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. வேத வாக்கியங்கள்ல தெளிவா எழுதியிருக்கு, நீங்க அதை விசுவாசிக்கலையா? நான் நாஸ்திகன்ற ஆண்டவர் என்ன சொல்றாரு?
புத்தி இல்லாத மந்த இருதயம். இங்க விபச்சாரம் உள்ள மாறுபாடு உள்ள சந்ததி. அங்க சங்கீதம் 78 41 என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தரை அவிசுவாசத்தினாலே மட்டுப்படுத்தினார்கள். They limited him. He is a limitless God. அந்த லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல் நமக்கு கொடுத்திருக்காரு. கூடாதுன்னு ஒண்ணுமே இல்ல. பட் நம்ம அவிசுவாசத்தினால இது முடியாது, அது முடியாது, இது கூடாது, இது நடக்காது, இது ஆண்டவர் இப்படி செய்யறாரா? எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும். இயற்கைக்கு பார்ப்பட்ட அற்புதம் நடந்துட்டா அதுக்கு ஒரு கேள்வியை போட்டு வேதத்துல எங்க எழுதியிருக்கு பிரதர் இப்படி இல்லான்னு கேக்குறாங்க. கூடாதது ஒன்றும் இல்லைன்னா ஒன்று நத்திங் மீன்ஸ் நத்திங். எனிதிங் கேன் பி இன்க்ளூடட். எனிதிங் இஸ் பாசிபிள். நீங்க அதுல போய் இது இருக்கா, அது இல்லையா, இது இருக்கா, இப்படி போட்டிருக்கான்னு கேக்குறீங்க. ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். மார்க் 9:23. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொன்ன ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? 17:20 எல்லாமே கூடும் என்று சொல்லுகிறார். கூடாது என்று உங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறார். உங்க டிக்ஷனரியிலே அது இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீங்க சொன்னபடி ஆகும் என்று அங்க இதுலயும் சொல்றாரு. மார்க் 11:23 சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லுகிற மலையை பார்த்து போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். அத மார்க் 11:23 நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக அங்க கூறப்பட்டுவதை பார்க்கலாம். 11:23 என்ன சொல்றாரு பாருங்க. சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று மலையை பார்த்து நீ சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். யாருங்க? எவனாகிலும். பரிசுத்தவான், அப்போஸ்தலன், போதகன், ஊழியக்காரன் ஒரு வார்த்தையும் கிடையாது. எவனாகிலும். ஒரே கண்டிஷன் என்னங்க? விசுவாசிக்கிறவன் தான். நேத்தான் மறுபடியும் பிறந்தான், ஆனா விசுவாசிக்கிறான். அததான் ஆண்டவர் இங்க சொல்றாரு. அவன் சொன்னபடியே நடக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவன் சொன்னபடியே நடக்கும். யார் சொன்னபடிங்க நடக்கும்? சங்கீதம் 33:9 எடுத்து படிங்க. சங்கீதம் 33:9 என்ன சொல்றார் பாருங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இங்க என்ன சொல்றாருங்க? இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லுகிறவன் எவனாயிருந்தாலும் அவன் சொன்னபடியே ஆகும். அங்க தேவன் சொன்னபடியே ஆகும். இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதென்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீ இருளாகி வியாதியை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்ல சொன்னபடியே ஆகும் என்று சொல்லுகிறார். இருளாகிய மலையாகிய பிரச்சனையை பார்த்து உன்னை தடை பண்ணுகிற பிரச்சனையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்ல அது மலை போல இருந்தாலும் தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரே ஒரு நிபந்தனை தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வர்றார். விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். என்ன விசுவாசம்? சந்தேகமே இல்லாத விசுவாசம். அதுதான் தேவ விசுவாசம். மனித விசுவாசம் ஒரு காரியத்தை கண்ட பின் விசுவாசிக்கிறது. தேவ விசுவாசம் இல்லாதவைகளை இருப்பது போல பார்த்து பேசுகிற விசுவாசம். அந்த விசுவாசம் சொல்றார். திருப்பி வாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்க இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல என்ன? கடுகு விதையளவு விசுவாசம் மாத்திரம்தான் தேவைன்றார். சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்க. அது மரமோ அது மலையும் அப்படிதானே? அவர் அத்தி மரத்தை பட்டு போறதை நம்ம அங்க பாக்குறோம், வாயில பேசணும். அப்பதான் அங்க மார்க் 11ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல அதை பார்க்கிறோம். பேதுரு அதை பார்த்துட்டு 20ஆம் வசனத்துல ஆச்சரியப்பட்டு சொல்றான். ஆனா ஆண்டவருக்கு அவர் பேசும்போதே தெரியும் அது முடிஞ்சு போச்சு, அது நடந்தது.
அததான் சொல்றாரு. தேவ விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்ன்றாரு 11:22ல. 23ல தேவ விசுவாசம் எப்படி செயல்படும்ன்றாரு. 24 வரும்போது என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை ஆங்கிலத்தில் அப்படிதான் போட்டு, தமிழ்ல வித்தியாசமா இருக்கு. பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்க. அப்ப பாருங்க, அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்ப யோசித்து பாருங்க. திரும்பவும் இங்க என்னதான் சொல்றாரு? இயேசுவானவர் லாசரின் கல்லறைக்கு முன்னால இருந்து அங்க யோவான் 11:41-42 எப்பொழுதும் என் ஜெபத்திற்கு நீ விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி சொல்கிறார். அந்த இடத்துக்கு நம்மள கொண்டாந்துட்டாருங்க. அவர் அங்க விசுவாசத்துல, அதே விசுவாசத்துல 11:24ல யாரா இருந்தாலும், எப்பேற்பட்டவனா இருந்தாலும் அந்த விசுவாசத்துல ஜெபித்தானா ஜெபத்துக்கு எப்பொழுதுமே பதில். அப்படிதானே? தட்டுகிறவன் எவனுக்கும் திறக்கப்படும், தேடுகிறவன் எவனும் கண்டடைவான். அப்படிதானே? கேட்கிற எவனும் மத்த 7வது எல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப சொல்றாரு. 6, 7, 8 வசனம் பாருங்க. எல்லாமே தேவை விசுவாசம் தான். ஏன் ஆண்டவரே நான் இத்தனை நாளா தட்டுறேன் கிடைக்கல? விசுவாசம் இல்ல. ஒரே காரணம் தான் சொல்றேன். உங்கள் அவிசுவாசம். ஏன் என் ஜெபத்துக்கு பதில் இல்ல? அவிசுவாசம் ஒண்ணுதான். ஆனா அந்த விசுவாசத்துக்கு ஆதாரம் வேத வசனத்தை பிடித்து தியானித்து அதை இருதயத்துல வச்சிட்டீங்கன்னா அது விசுவாசம். நீங்க கேட்கிறதை எல்லாம் பெறுவீங்க. அததான் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 21 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றாரு? இயேசு அவரை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்துக்கு நான் செய்ததை நீங்க செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் உனே கண்டிச்சதுதான். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் சந்தேகப்படாமல் பேசினா என்னாமா அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே நீங்க நம்ப மாட்டீங்க. அதனாலதான் மெய்யாகவே ஒரு வார்த்தையை போட்டுறாரு. அதை சொல்லிட்டு நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அங்க 11:24 சொல்றல மார்க். அதுதான் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். அப்போ நாம் ஜெபம் பண்ணி பதில் பெறாத ஜெபம் ஒண்ணு இல்லவே இல்லை. எப்போ? இருதயத்துல சந்தேகப்படாத. அது ஒரே ஒரு காரியம் தான் சொல்றாரு. திரும்ப திரும்ப எல்லாம் நான் உங்களுக்கு வாசித்த வசனங்களில் எல்லாம் பாருங்க. உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கன்னு மலப்பிரசங்கத்துல சொல்றாரு மத்தேயு 5ல. அந்த பூரண சர்க்குணத்துக்கு ரொம்ப சிம்பிள் வழியை சொல்லிட்டாரு. எது? விசுவாசம் மாத்திரம்தான். நீங்க கேட்கிற ஜெபம் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு இங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். நீங்க சொன்னா ஆகும்ன்றார். தேவன் சொன்னால் ஆகும், நீங்க சொன்னா ஆகும். அப்படிதானே? தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிறவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னதான் பாடிட்டு இருக்கோம்? உம்மால செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை, அப்படிதான் பாடிட்டு இருக்கோம். இன்னும் என்னதான் பாடுறோம்? உம்மால் ஆகும், உம்மால் ஆகும், எல்லாமே உம்மால் ஆகுன்றோம். ஆனா நான் விசுவாசிப்பதாலே தேவ மகிமை காண்பேன்றத பாடுறது இல்லை. ஒரு பாட்டு புத்தகம் நான் பார்த்த அந்த பேராவே எடுத்துட்டாங்க. மனிதரால் கூடாதது தேவனால் கூடுமே தான் அந்த பாட்டு. ஆனா கடைசி பேர்ல அவர் போடுறது நான் விசுவாசிப்பதாலே தேவ மகிமை காண்பேனே, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்வேன்னு வரும். அந்த பரிபூர்ண ஜீவன் பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. என்னடா இவன் தேவனுக்கு ஈக்குவலா? உங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல இன்னைக்கு. யாருங்க? இன்னைக்கும் வேத பாரகர்கள் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க சபையில. அந்த பாடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடடா, எவ்வளவு முக்கியமான பாடல்ல அந்த முக்கியமான கவியை எடுத்துட்டாங்களே பேராவன் பார்த்தனார். அப்ப பாருங்க, மனிதன் செவித்திணர்வுள்ளவர்களாகி தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ப போதத்தை கேட்கறதுக்கு காது எப்படி இருக்கான்? இச்சிங் இயர்ஸ். தமிழ்ல செவித்திணர்வு, இங்கிலீஷ்ல இச்சிங் இயர்ஸ் என்று சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு. அப்படி ஆயிடுச்சு. இந்த நான் சொல்லுகிற விசுவாச போதனையை கேட்டா ஜனங்களுக்கு கேட்க மனசு இல்ல. ஏன்? அவங்க வாழ்கிற வாழ்க்கைய வேத வசனத்தினால சாரம் பூச பாக்குறாங்க. அப்படி பண்ணவே முடியாது.
வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமே ஒழிய, என் வாழ்க்கையை வைத்து வேத வசனத்தை இன்டர்பிரட் ஆரம்பிச்சோன்னா பிசாசு தான் பூந்து விளையாடுவோம். நம்முடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களே, என்னை குறித்து அவைகள் எழுதி 5:39 எடுங்க. யோவான் 5:39 எடுத்து படிச்சு பாருங்க. அப்படி சொல்றாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த வேதம் முழுவதுமாய் கிறிஸ்துவை குறித்து எழுதி இருக்கிறது. ஆமா பிரதர், அவரை குறித்து எழுதியெல்லாம் ஓகே, அதெல்லாம் வாட் அபவுட் யூ அண்ட் மீ? ஐயா, வேதம் என்னை குறித்து உங்களை குறித்து எழுதினது. ஏன் நீங்களும் நானும் எங்க இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ளதானே இருக்கோம். கிறிஸ்துவை குறித்து எழுதினா என்னை குறித்து எழுதினது உங்களை குறித்து எழுதினது தானே. கொஞ்சம் வேத வசனத்தில் உங்களை பாருங்க, நீங்க யாருன்றத பாருங்க. திருவசன பூட்டை திறந்து பாருங்கள், நீங்கள் யாருடைய பிள்ளைகள் நாங்கள். அது கொஞ்சம் உன்னதமான தேவாதி தேவன் பிள்ளைகள் அல்லவா? அப்ப உங்களால என்ன செய்ய முடியும்? திருவசனத்தை பூட்டி வச்சுட்டீங்க. பைபிள்ல திறந்து பாருங்கன்றாரு. பாடுறோம் சபையில, சின்ன குழந்தையில இருந்து பாடிட்டு இருக்கோம் அந்த பாட்டெல்லாம். ஆனா பிராக்டிக்கலா செய்யறது இல்ல. வேத வசனத்தை கொஞ்சம் திறந்து பாருங்கள், கண்ணாடியிலே. அப்படிதானே? யாக்கோபு 1:25 சொல்றாருல்ல, இந்த சரீர முகத்தை கண்ணாடியில பாக்குறது மாதிரி உன் ஆவி மனிதனை கண்ணாடியாகிய தேவ வசனத்துல பாருன்றார். 2 கொரிந்தியர் 3:15. ஏன் அதை சொல்றாரு? இந்த வசனம் தான் நீங்க யாரு நான் யாருன்னு சாட்சி கொடுக்கிறது. அதனாலதான் வேதம் என்ன சொல்லுகிறது? சாட்சி ஆகமம். அங்க யோசுவா 8:18 சொல்றாரு, நானும் தேவன் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் இந்த தேசத்திலே அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம். இது என்னோட டெய்லி கன்ஃபெஷன் ஆதியிலிருந்து. ஏன் அதை சொல்லிட்டு அந்த 8:18 சொன்ன, நீங்க 20 21 வசனம் வரும்போது என்ன சொல்றாரு? ஒருவன் சாட்சி ஆகமத்தை கவனிக்க வேண்டும். உன்னை குறித்து என்ன சொல்லுது? அற்புத அடையாளம் சாட்சி சொல்லுது. அதை கவனிக்கலன்னா அவனுக்கு விடிய காலத்து வெளிச்சம் இல்லை. அவன் உன்னை இருட்டுல அப்படியே தடவி திரியிறான். இந்த வேத வசனத்தை நீ யார்? தேவனுடைய பிள்ளை. யாரு? அவருடைய அற்புத தேவனின் அற்புத பிள்ளை. அடையாளத்தின் மூலமாய் காண்பிக்கிற தேவனின் அற்புத பிள்ளைகள் நாம். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த வேத வசனத்துல என்னை குறித்து எழுதி இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி நீங்களும் நானும் சொல்ல முடியும். அவர் அதை சொல்லி சொல்லிதான் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாரு. வேத வசனத்தில் என்னை குறித்து என்ன எழுதியிருக்கிறது? எல்லாம் செய்யக்கூடும் என்று எழுதியிருக்கிறது. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. என் ஜெபத்திற்கு எல்லா ஜெபத்திற்கும் பதில் உண்டு என்று சொல்லுகிறது. நல்லா பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் சொன்னா சொன்னபடியே ஆகும் என்று எழுதியிருக்கிறது. யாருங்க சொன்னா? மனுஷன் சொன்னானா? எவ்வளவேனும் பொய் உரையாத இல்ல, பொய் சொல்ல முடியாத தேவன். அப்படிதானே? முயலுக்கு 3 கால்னு சொல்லிட்டானா அது 3 கால் தான் இருக்கும். அதுக்கப்புறம் முயலெல்லாம் 2 காலால இருக்க முடியாது. அது எப்படி? அதான் இமேஜின் கூட பண்ண முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லிட்டானா, இஃப் காட் சேஸ் சோ இட் இஸ் சோ ஒன்லி. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டாந்துட்டே இருந்தாருங்க. மார்க் 11:23 சொல்றாரு. இங்க 21:21 மத்தேயு 21:21 சொல்றாரு. அங்க 17:6 உங்களுக்கு எல்லாமே கீழ்ப்படியும்ன்றாரு. அப்புறம் ஏங்க கேன்சர் ஸ்பிரிட் கீழ்ப்படியில? ஏங்க ஆர்த்தடாக்ஸ் ஸ்பிரிட்? விசுவாசம் இல்ல, சந்தேகம் இல்லாத விசுவாசம். அந்த விசுவாசம் இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நாம் வளர்த்து கொள்ளவில்லை. அததான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னுடைய வாழ்க்கையில நேற்று நான் சொன்ன பைல்ஸ் மூலமா இதை காண்பித்தாரு. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்க, 92ஆம் வருஷம் என்ன ஆச்சுன்னா, நான் என் மகனை 11 வயசு, என் மூத்த மகன் 93ஆம் வருடம். அப்ப பாருங்க, அவன் 82ல பிறந்தான். 93ல 11 வயசு அவனுக்கு. அப்ப நான் ஒரு இந்த இன்டர்செசர் செமினார் ஒன்று தூத்துக்குடியில பராக்கா ஊழியத்துக்காக நடத்துறேன். பரிந்து பேசுவோர் ஜெபம். அதாவது பரிந்து பேசி பிசாசின் கோட்டைகளை எல்லாம் உடைக்கிற ஜெபம். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இன்டர்செசரி பிரேயர் செமினார். அப்ப இவன் சிக்காகிறான்.
3 நாள் நம்ம அங்க எடுத்துட்டு போறோம். கல்யாண மண்டபத்துல சைட் ரூம்ல அவன படுக்க வச்சிருக்கேன். ஃபீவர் இருக்கு. அவன படுக்க வச்சிருக்கேன். ஆனா மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாரும் போறான். அவன் சுகமே ஆகல. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி அவன நான் ட்ரை பண்ணேன். சுகமாகல. திருநெல்வேலியில போய் சீஃப பாருன்றாங்க. பார்க்கிறேன். சுகமாகல. திருப்பி இங்கேயே ஒரு பெரிய சீஃப் நரேந்திரன் என்ற ஒருத்தர் தூத்துக்குடியில பார்க்கிறேன். அவர் தலைமையில கைய வச்சுக்கிட்டு, நான் என்ன செய்யனே தெரியல. இவ்வளவு மோசமா இருக்குது. தயவுசெய்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையில ஒண்ணு இருக்கு. மீனாட்சின்னு. அ த ம சென்னையில ஒண்ணு இருக்குது. அப்போலோ. அங்க எங்கேயாவது அவன எடுத்துட்டு போய் வைத்தியம் பண்ணுங்கன்னாங்க. சரி அந்த ரிப்போர்ட் அவன் அவனுடைய கண்டிஷன் அவ்வளவு மோசமா இருக்கு. அவன டிராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லி, ரிப்போர்ட்ட எடுத்துட்டு நான் சென்னைக்கு அப்போலோல டாக்டர பார்க்கணும். அவர் சொன்ன ஸ்பெஷாலிட்டிக்கு அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி போய் பார்த்த எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவர் இது ரொம்ப கிளியர் கேஸா தெரியுது. போன் மேரோ கேன்சர் மாரி இருக்கு. அதனால பிளட்டே ஃபார்ம் ஆகல. புல்லட் 4.5 கிராம்ஸ் தான் இருக்குது. நீங்க ரொம்ப நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. அப்பப்போ பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டே இருக்கணும். தூத்துக்குடியில ஒரு டாக்டர் நெக்லெக்ட் பண்ணனால, இசிஜிய பாருங்க ஹார்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. அததான் நரேந்திரன் பார்த்துட்டு தலை மேல கை வச்சுட்டாரு. இசிஜியும் ஸ்கேனையும் பார்த்துட்டு தான். அ நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹார்ட் டேமேஜ் ஆச்சு. நீங்க எங்கேயாவது தூக்கி போடுங்கன்ட்டாரு. இவரு என்ன சொல்றாரு, நான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி திருப்பியும் பிளட் ஃபார்மேஷன் பண்ணிடுவேன். ஹார்ட் டேமேஜ் இட் இஸ் த பெர்மனன்ட் டேமேஜ். அதுக்கு கியூரே கிடையாது. ஹார்ட் மசில்ஸ் ஒன்ஸ் டீஜெனரேட்டட் கேனாட் ஜெனரேட்ன்றார். அவன் லைஃப் லாங்கா ஹேண்டிகேப் பாயா இருப்பான். நீங்க ஒரு 4 லட்சம் கொடுத்து இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கீங்க. அவனுக்கு ரத்தம் சுரக்க ஆரம்பிக்கும். அவன் உயிர் வாழலாம். உயிர் வாழலாம்னா ஃப்ரெஜைலா இருப்பான். ஓட முடியாது, ஆட முடியாது, செவடு ஏற முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது. அப்படி இருப்பான். வாழ்நாளெல்லாம் ஒரு ஹேண்டிகேப் பாயா இருப்பான்றான். இது கேட்டதும் என் இருதயம் உடைந்து போனது. அழுகையோடு அந்த ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே வரேன். எங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். கிளையாத்தில் பிசித்தாய் இல்லையோ, ரணவைத்தியனும் இல்லையோ, பின் ஏன் என் குமாரத்தை சொஸ்தமாகவில்லை? இதை கேட்டதும் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வந்தது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தை எப்போ கேட்டாலும் ஒரு சந்தோஷம் வரும். நேரா என் தம்பிகிட்ட சொன்னேன். தம்பி தான் நான் சென்னையில இருந்தான். அவன் என்ன கூட்டிட்டு போனான். நேரா எஸ்ஐகே அண்ணன் வீட்டுல நம்ம ஊழியர் தலைவர் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போடான்னு நேரா அங்க போனேன். அவர்ட்ட போய் நடந்ததெல்லாம் வாங்க தம்பி ஜெபிப்போம்னாரு. நாங்க ஜெபித்தோம். ஜெபித்து நான் என்ன சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, தெளிவா உங்களோட பேசியிருக்காரு. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். நான் எப்பொழுதும் உன் கூட தான் இருக்கேன். நீ தூத்துக்குடியில பார்க்காத ஆள் இல்ல. திருநெல்வேலியில போய் பார்த்த, இங்க பார்த்த, அவரை பார்த்த, இந்த சீஃப பார்த்த, அந்த சீஃப பார்த்த. கடைசியில இங்க அப்போலோக்கு வந்திருக்கேன். ஆனா நான் உன் பரிகாரி. ஐ ஆம் த டாக்டர் தட் ஹீலத் யூ. ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ. யூ ஆர் நாட் பிராக்டிசிங் மீன்ற மாதிரி சொல்றாருன்னு சொன்னாங்க. அப்ப நான் அண்ணன்ட்ட நான் கேட்டேன், அண்ணே நானும் அதை தானே விசுவாசிக்கிறேன். அவர் என் பரிகாரி. அப்படி இருக்கும்போது ஏன் என் மகன் ஒன்றும் சுகமாகல? ஆண்டவர் கேட்கிற கேள்விகளும் நான் இத்தனை நாளும் கேட்டுட்டு இருக்கேன். அப்பதான் அண்ணா சொன்னாங்க, பிரதர் அவர் பரிகாரியா இருக்கிறபடினால அவர் எல்லாத்தையும் சுகமாக்குறாருன்னு நாங்க சொல்லலைங்க. வேத வசனம் சொல்லுது, விசுவாசித்தவளே பாக்கியவதி. லூக்கா 1:45. கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். 1 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்றாரு. அது தேவனுடைய வார்த்தையாக அவர்கள் விசுவாசித்தபடியால் அவர்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறது. பவுலினால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். அங்க ரோமர் 1:16 என்ன சொல்றாரு? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுகிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு. அங்க எபிரேயர் 4:2 என்ன சொல்றாரு? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த பரம வைத்தியர் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவர் பரம வைத்தியராக இருந்தார். இதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது ஒரு பிளைண்ட் ஃபெய்த்ல சில காரியங்களை சொல்லி எப்படி விசுவாசிக்கணுன்றத அந்த இந்த இதுல நான் எடுத்து அதை நான் உங்களுக்கு விசாரிக்கும் டீட்டெயிலா சொல்றேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20 22 வசனத்துல சொல்லிட்டு, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனும் என்று சொன்னார். அப்ப பாருங்க, அதை ஆவியில வெளிப்பாடாய் கண்டுபிடிப்பது விசுவாசம். அத விசுவாசிப்பவர்களுக்கு தான். தேவனுக்கு சொந்தமானதெல்லாம் நமக்கு சொந்தம் தான். ஆனா எது வெளிப்பாடாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அதை தான் நம்ம சொந்தமா அனுபவிக்க முடியும். உபாகமம் 29:29 சொல்வதை நம்ம பார்க்கலாம். அது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. அப்பதான்
எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு வந்தது. வேத வசனத்தில் எழுதி இருக்கிறபடினால, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியே நடந்துரும் இருந்தா நடக்காது. நான் அதை இருதயத்துல கொண்டு இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசம் என்று சொல்லும் பொழுது தோமாவின் விசுவாசம் அல்ல, ஆபிரகாமின் விசுவாசமாக இருக்க வேண்டும். அததான் அங்க சொல்றாரு. அப்ப பாருங்க, நாங்க அதை தான் செய்ய ஆரம்பிச்சோம். இந்த விசுவாசம் இருதயத்தில் வருவதற்கு இந்த சுகமாக்கும் மருந்தாகிய வேத வசனம், அது அப்படிதான் சொல்றாரு. இட்ஸ் a மெடிசன் டு ஆல் யுவர் பாடி. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அது உன் அதாவது அது உன் காதுகளை அதுக்கு செவிசாய், அது உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அதை உன் இருதயத்தின் மையத்திலே காத்துக்கொள். கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எது தேவ வார்த்தையை கண்டுபிடி, உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியம் என்ற. அப்ப பாருங்க, இந்த தேவ வார்த்தை தான் மெடிசன். அப்போ இந்த குணமாக்கும் வார்த்தைகள் எல்லாம் எடுத்தோம். 3 வார்த்தை தான் எடுத்தேன். மத்தேயு 8:17, ஏசாயா 53:4-5, 1 பேதுரு 2:24. இததான் மருந்தா எடுத்து டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட்டா என்ன? பேசி பேசி பார்க்கிறது, பேசுறது, கேட்கிறது, நினைக்கிறது எல்லாம் வேதம். அதுதான் சாப்பிடுறது, மெடிடேஷன். அங்க எரேமியா சொல்றான், உன்னுடைய வார்த்தையினால நான் வெறி கொண்டேன். எப்படி ஒரு ட்ரங்கர்ட் ஸ்பிரிட்னால அந்த சாராயத்தை குடிச்சிட்டு அவன் அப்படியே அது அவனை ஃபுல்லா ஆட்கொள்ளுதோ, அது போல வார்த்தையினால் ஆட்கொள்ளப்பட்டவன்றான். உங்களுடைய வார்த்தை கிடைத்தது, அதை நான் உட்கொண்டேன்றான். அந்த லெவலுக்கு நம்ம வரணும்னா தொடர்ந்து அதையே நம்ம என்ன பார்க்கணுமா, கவனித்து பார்க்கணும், அதையே கேட்கணும், அதையே நம்ம பார்வையா இருக்கணும். அதுதான் நம்முடைய கவனமா இருக்கணும். அப்ப இருதயம் ஃபுல்லா அதால நிரம்பும். அப்படின்னா என்ன? அந்த வார்த்தை நம்மள அப்படியே ஒரு குடிகாரனை போல மேற்கொண்டுடுதுன்னு சொல்லி சொல்லுது. அப்போ என்ன ஆயிடுது பாருங்க, அந்த வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாய் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையில உள்ள விசுவாசம் நம்ம விசுவாசமா மாறும். வார்த்தை யார் விசுவாசம் இருக்கு? தேவ வார்த்தையில தேவ விசுவாசம். இப்ப நான் பேசுற வார்த்தை என் விசுவாசத்தை காண்பிக்கிறது. தேவன் பேசுகிற வார்த்தை தேவ விசுவாசம். அதனாலதான் நான் தேவன் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நான் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள்லாம் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். அது அவருடைய விசுவாசம். யாரை குறித்து? நம்மை குறித்து. நீங்க விசுவாசிங்கன்னா எப்படி இருப்பீங்கன்றத அவர் சொல்றாரு. இங்க அததான் சொல்றாரு, தழும்புகளால் குணமானீர்கள் சொல்றது. நீங்க குணமானது அவருடைய விசுவாசம். அது ஏன் விசுவாசமா மாறணும். அப்போ அந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள போனாதான் அது ஏன் விசுவாசமா மாறும். அதுக்குதான் தியானம்ன்றோம். அததான் இங்க 4 ஸ்டெப். அததான் நாங்க செய்ய ஆரம்பிச்சோம். ஒன் பை எல்லாம் சிம்பிள். நான் 2 விதத்திலும் இன்ஸ்டன்டேனியஸ் மிரக்கல் பார்த்திருக்கேன். இது மாதிரி 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்கிற சுகத்தையும் பார்த்திருக்கேன், அற்புதத்தை பார்த்திருக்கேன். எல்லாமே போச்சு. அவருக்கு இருந்த பிளட் வாமிஷன், பிளட் டயரியா, ஜாயிண்ட் பெயின் எல்லாம் போய் ஃபீவர் இறங்குறதுக்கு தான் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆச்சு. 1 மந்த்துக்கு அப்புறம் நார்மல் டெம்பரேச்சர். அப்புறம் சுகமானான். அவன் ஒரு நாளும் வியாதிப்படவே இல்லை. அவன் படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது மெடிக்கல் செக்அப் பண்ணாங்க. அப்போ அதே இசிஜி எடுத்தா அந்த சிம்டமே இல்லை. இசிஜி நீங்க ஏன்னா எந்த டாக்டரையும் கேளுங்க, ஒரு தடவை ஹார்ட் டேமேஜ் ஆகி அந்த இசிஜில ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா லைஃப் லாங்கா இருக்கும். ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தா கரெக்டா சொல்லுவாங்க, முன்னாலே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான்னு அடுத்த தடவை இசிஜி எடுக்கணும். அது அங்க ரெக்கார்ட்ல இருக்கும். ஆனா இவனுக்கு எடுத்த இசிஜில ஹார்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல், ஸ்கேன் பர்ஃபெக்ட்லி நார்மல். ஏன்? ஆண்டவர் ஒரு புது இருதயத்தையே கொடுத்துட்டார். ஏன் இதை நான் சொல்ல வரேன்? விசுவாசித்த ஒரே காரணத்தினாலதான் லைஃப் லாங் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் என்று உலக வைத்தியர்கள் சொன்னது, சயின்ஸ் சொன்னதை ஆண்டவர் டிஸ்ப்ரூவ் பண்ணி மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்ற காரியத்தை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை நிரூபித்தார். நான் ஏன் இது சொல்லுகிறேன்? வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் மென் ஆர் பாசிபிள் வித் காட் என்றத வேதம் சொல்லுகிற சத்தியம்தான். ஆனா அதற்கு மேலாகவும் ஒன்றை சொல்லுகிறார். வாட் இஸ் நாட் பாசிபிள் வித் மென், பாசிபிள் வித் who believes without doubt.
சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவனால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. There is nothing impossible for him. All things are possible for him என்றார். தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன சொல்றாரு? எல்லா இடங்களிலும் பாருங்க, இந்த விசுவாசத்தின் மகிமை நான் சொல்லணும், சொல்லிக்கொண்டே போகலாம். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினால. அப்படிதானே? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டது யோவான் 17:17 தேவனுடைய வார்த்தை சத்தியம். அதனாலதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டது என்றாரு. நம்முடைய இருதயம் கழுவப்பட்டது அப்போஸ்தலர் 15:9 இந்த விசுவாசத்தினால் என்ற விசுவாசத்தினாலே நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்டது போல புறஜாதிகளுக்கான பவுலடியார் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நீங்க அது மாதிரி எல்லாமே பாருங்க, எவ்ரிதிங் நாம் நடப்பது விசுவாசத்தினால் நடக்கிறோம், தரிசித்து நடப்பதில்லை. நாம் நிற்பது விசுவாசத்தில். 2 கொரிந்தியர் 1:24 நாம் வாழ்வது விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்வான். எல்லாமே பாருங்க, அப்படித்தானே? நம்முடைய போராட்டம் என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். அக்னியாஸ்திரங்களை எதனால நம்ம இது பண்றோம்? விசுவாசம் என்னும் கேடகம். சொல்லிக்கொண்டே போலாம். எல்லாமே கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசத்தை சார்ந்துதான். எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறோம்? நேத்தே கூட சொன்னேன் கலாத்தியர் 3:ஆம் நீங்க எபிரேயர் 11 எடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப அதை சொல்லுவார். 33, 34 எப்படி அவங்க வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள். மற்ற அந்த பட்டியல வந்தவங்க எல்லாம் விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். நீங்க விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை படிக்கணும்னா அங்க எபிரேயர் 11 ஃபுல்லா எடுத்து படிச்சு பாருங்க. எல்லாமே விசுவாசத்தான். அந்த ஹீரோஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். நீதியாக வாழ்ந்தது, அப்படித்தானே? தேவனோடு சஞ்சரித்தது, எல்லாமே பாருங்க விசுவாசம். மேலான பலியை செலுத்தினது, மேலான ஆராதனை செய்வது, எல்லாமே விசுவாசம். சேதம் அடையாமல் ராகாப் எப்படி இது பண்ணா? விசுவாசத்தினால. செங்கடல் 2ஆய் பிரிந்தது விசுவாசத்தினால. மோசையுடைய பெற்றோர் எப்படி அவனை காப்பாத்தினாங்க? விசுவாசம். எல்லாமே விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். வேதம் முழுவதுமா போட்டிருக்கீங்க. நீங்க விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா அந்த வேதமே அங்க இல்ல. ஏன்? கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புத வாழ்க்கை. அற்புதத்தை எடுத்துட்டா வேதம் இல்ல. அந்த அற்புதத்துக்கு தேவையெல்லாம் விசுவாசம் ஒண்ணுதான். அததான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல வந்தது. விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னாலே விசுவாசத்தினால எல்லா ஜெபத்துக்கும் பதில். ஆனா அங்க என்ன சொல்றாரு யாக்கோபு 5:6 ஒன்ன கூட நீ பெற முடியாதுன்றாரு விசுவாசம் இல்லைன்னா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை குணமாக்கும் தான் சொல்றாரு. விசுவாசம் இல்லைன்னா குணம். அப்ப புரிஞ்சு கொள்ளணும் ஏன் குணமாகல. அப்போ இப்ப நம்ம கையில அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ள முடியும், இந்த விசுவாசத்துல நம்ம வாழ முடியும், இல்ல அவிசுவாசத்திலையும் வாழ முடியும். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மறுபிறப்பிலேயே இந்த விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. எப்படி பிரதர் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே? எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? விசுவாசத்தினால. இந்த மனித விசுவாசமா? ஐயா, மனித விசுவாசம் கண்ட பிறகுதான் நீங்க விசுவாசிப்பீங்க. காணாம வேத வசனத்தை சார்ந்து நீங்க விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீங்க. அப்ப எந்த விசுவாசத்தை நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க? தேவ விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டீங்க. அங்க 1 கொரிந்தியர் 12:3 என்ன சொல்றாரு? தேவ ஆவி இல்லாமல் ஒருவனும் தேவனை ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஏன்? அவர் ரட்சகர் ஆண்டவர் என்று சொல்லி நம்ம ரட்சிக்கப்படுறோம்னா ஆவியானவர் அந்த விசுவாசத்தை நமக்கு கொடுத்தபடினால்தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். என்ன விசுவாசம்? திரும்ப சொல்றேன், தேவ விசுவாசம். மறுபிறப்பிலே தேவ. அது எப்படி வந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். சும்மா தொப்புன்னு போட்ட இல்ல. அதே மெத்தட் தான் இன்னைக்கும் நீங்க அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கைக்கு விசுவாசம் வளர்த்துக்கணும். அதே தான் அன்னைக்கு சுவிசேஷத்தை சொன்னாங்க. ரோமர் 10 ரொம்ப தெளிவா சொல்றாரு. அந்த சுவிசேஷம் சொல்லும்போது நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசம் அந்த சுவிசேஷத்துல இருக்கு, விசுவாச வார்த்தையில இருக்கின்றார். கேட்காவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? 17ஆம் வசனம் வரும்பொழுது என்ன சொல்றாரு? 10:17 ரோமர்ல விசுவாசம் கேட்பதினால் வரும் என்றுதான். கேட்பது தேவ வார்த்தை. ஆனா அது முந்தின வசனம் பாருங்க 15:16 சமாதான சுவிசேஷம். அப்போ அந்த சுவிசேஷத்தை கேட்டாங்க. அந்த சுவிசேஷத்துல இருந்தது தேவனுடைய விசுவாசம். அது கேட்டபடினால அது இருதயத்துக்குள்ள போய் தேவ விசுவாசம் வந்தபடினால
அவங்க விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டதே தேவ விசுவாசத்தினாலதான். அதனாலதான் பவுலடிகளார் சொல்றாரு ரோமர் 12:3 என்ன சொல்றாரு? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா நீங்க இங்க பேதுரு என்னும் 2 பேதுரு 1 முதலாம் என்ன சொல்றாரு? எங்களை போன்ற தேவ நீதியினால் அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுகிறது. அப்ப பாருங்க, எல்லாருமே அந்த அருமையான தேவ விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம் சொல்றாரு. அதே யூதா சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. யூதா 3 பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராட வேணும். ஏன் பிசாசு அதை தான் திருட வருவான். அவருடைய மெயின் ஒண்ணுதாங்க, விசுவாச திருடணும். வேத வசனத்தை இருதயத்திலிருந்து திருடிட்டாங்கன்னா விசுவாசத்தை திருடிட்டா இருக்கும். வேத வசனம் தான் விசுவாசத்துக்கு சாரம் கொடுப்பது. சப்ஸ்டன்ஸ் ஃபெய்த் இன் தி வேர்ட் ஆஃப் காட். அதான் சொல்றாரு 8 நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தைன்றாரு. நம்ம விசுவாசிக்கிற வல்லமை அந்த வார்த்தையில இருக்கு. அதை கேட்கும் பொழுது அந்த விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் தான் அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையை எடுத்து சுகம்னா சுகத்தை எனக்கு கொடுத்தது, என் மகனுக்கு சுகத்தை கொடுத்தது. மரித்தவனை உயிரோடு எழுப்புனா அந்த விசுவாசம் தான். அந்த மரித்தவனை உயிரோடு எழுப்புற விசுவாசமும் அந்த வார்த்தையில இருக்கு. மரித்தவனை உயிரோடு எழுப்புற வல்லமையும் அந்த வார்த்தையில இருக்கு. அதனாலதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு, இந்த விசுவாசி நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், இந்த சுவிசேஷ வார்த்தையை எடுத்து வாயில வைடான்றார். அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்றார். இப்படிதான் ஆதியில உள்ள வந்தது. ஆண்டவர் அந்த விசுவாசத்தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜோயே ஜீவனின் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். தேவ சுபாவம், தேவ ஜீவன் நமக்கு கொடுக்கப்படணும். தேவ சுபாவம், விசுவாச சுபாவம். அதனால்தான் பவுலடிகளார் சொல்றாரு 2 கொரிந்தியர் 4:13 நாங்களும் விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாய் இருந்து விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம். என்ன? கிறிஸ்துவின் ஆவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா கிறிஸ்துவின் ஆவி விசுவாசத்தின் ஆவி. அததான் அங்க கலாத்தியர் 4:6 கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லுகிறார். விசுவாச ஆவி நமக்குள்ள இருக்கிறது என்றார். அப்போ திரும்ப திரும்ப அவர் இதை நாம் எல்லா பகுதியிலும் சொல்வதை பார்க்கலாம். இந்த விசுவாசம் நமக்கு மறுபிறப்பிலே கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன விசுவாசம்? தேவ விசுவாசம். காணாமல் விசுவாசிக்கிறோம். இப்படிதானே? கண்ட பிறகு விசுவாசிக்கிற தோமா விசுவாசம் அல்ல. காணாமல் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசித்தாரு, பேதுரு எப்படி விசுவாசித்தாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி விசுவாசித்தாரு, யூதா, யாக்கோபு, எல்லாம் யாக்கோபு விசுவாசத்தை குறித்து சொல்றத பார்க்கிறோம். எல்லா இதுலயும் பாருங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 1 யோவான் 5:4 என்ன சொல்றாரு? உங்கள் விசுவாசமே உலகத்தை. யோவான் முழுவதுமா சுவிசேஷத்துல விசுவாசத்தை பத்தி முக்கியத்துவம் சொல்லிடுறாரு. பாருங்க, யோவான் 14:12 விசுவாசித்தா போதும், தேவனுக்கு ஈக்குவலா அவர் செய்த கிரியைகளே அதற்கு மேலான கிரியைகளையும் செய்வன்றாரு. மார்க் 16:17 நீ விசுவாசித்தா இந்த அடையாளம் எல்லாம் உன்னை பின்தொடருன்ற. நீ ஒண்ணுமே விசுவாசிக்கிற ஒண்ணுதான் சொல்றாரு. நல்லா பாருங்க. இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டோமானால், நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விசுவாசம் தேவ விசுவாசம் மறுபிறப்பிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது. யாருமே எனக்கு அட விகில்ஸ்வர்த்துக்கு அந்த விசுவாசம் இருந்தது, பவுலுக்கு அந்த விசுவாசம் இருந்தது, அவனால அன்யூஷுவல் மிரக்கெல்லாம் அவன் மூலமா செய்யப்பட்டதுன்னு வேதத்துல போட்டிருக்கு, ஆனா எனக்கு அந்த விசுவாசம் இல்லை அப்படிதுன்னு யாருமே சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். அவன் பரலோக பிரஜையே கிடையாது. இந்த பூலோக பிரஜை, பூலோக மனிதன், துன்மார்க்கன், பாவி. ரட்சிக்கப்பட்ட நீதிமான்னா அவனுக்குள்ள தேவ விசுவாசம் இருக்கு. ஏன்? தேவ ஜீவன் அவனுக்குள்ள இருக்கு. ஏன்? அவன் தேவ வித்தினால் பிறந்தவன். 1 யோவான் 5:4-5 அதுதானே சொல்றாரு. தேவ வித்தினால் பிறந்தவன் அவன். உலகத்தை ஏன்? அவனுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறோம். தேவ வித்திலேயே விசுவாச வித்து தான். அப்படிதானே? தேவனுடைய டிஎன்ஏ ஃபெய்த் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏல தான் நம்ம பிறந்திருக்கோம். தேவனால் பிறந்தவன். அப்படிதானே? உலகத்தில் இருப்பனிலும் நீங்கள் தேவனால் பிறந்து உலகத்தில் உங்களை இருக்கிறோம், பொல்லாங்கனை ஜெயித்தீங்கன்னு 1 யோவான் 4:4 சொல்லிடுறாரு. நல்லா யோசித்து பாருங்க. வேத வசனத்தை சார்ந்து பார்க்கும்போது விசுவாசம் நமக்குள்ள இருக்குது.
நாம் கற்று தேறி அந்த விசுவாசத்தை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். நாம் வளர்த்து கொள்ள தவறும் போது சாதாரண மனிதர்களாய் வாழ்ந்து பிசாசின் ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கிறோம். அப்படிதானே? சுகமான வாழ்க்கை வாழும்போது தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறோம். சுகமாக்கி பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறது என்று சொல்லுங்கன்றார். ஆனா வியாதியோட வாழ்ந்த என்ன அர்த்தம்? அதுக்கு ஆப்போசிட் தான். பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொண்டது. ஆனா வேதவசனம் பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ளாதுன்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. எதை நீங்க அனுமதிக்கிறீங்களோ அங்க மத்தேயு 16:16 சொல்லுவது பார்க்கிறோம். 16 18 வசனங்கள் இருக்கும். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு. நீங்க எதை கட்டுறீங்களோ அது கட்டப்பட்டிருக்கும். எதை நீங்க கட்ட அப்படின்னு எதை நீங்க அப்ப யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல இது நடக்கணும் நடக்கக்கூடாதுன்னு அனுமதிக்கிற வேலை நமக்கு கொடுத்திருக்காங்க. விசுவாசம் ஒண்ணுதான் தேவை. அப்ப யாருங்க நம்ம? இந்த உலகத்தின் தேவன் நாம் தான். இந்த உலகத்தின் ராஜா நாம் தான். ஆனா இந்த விசுவாசம் இல்ல. அப்படிதானே? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கு அதிகாரம் உண்டு. அந்த விசுவாசம் இருந்தா அதிகாரத்துல பேசுவோம். இதை நான் அனுமதிக்க மாட்டேன். சென்னை பட்டணத்துல இந்திய தேசத்துல இந்த அக்கிரமத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். நான் இன்னைக்கு ஒரு நாள் கத்துனேன். அப்போலோ ஆஸ்பத்திரியில மனைவிக்கு கேன்சர் டாக்டர் சொல்லும் பொழுது இது அநியாயம். இதே சத்தத்துல கத்துனேன் நான். இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இதை நான் அனுமதிக்க மாட்டேன். ரத்தத்தினால மீட்கப்பட்ட சரீரம் இது கிறிஸ்துவனுடைய சரீரம். இது கேன்சர் வர முடியாது. இது அநியாயம். நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். I shouted from bottom of my heart. கேன்சர் போன இடம் தெரியாதுங்க. செகண்டரி ஸ்டேஜ் கேன்சர் கீமோ ரேடியோ தெரப்பினால ட்ரீட் பண்ணா 6 வருஷம் தான் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கணக்குக்கு 2003னா 9ஆம் வருஷமே முடிஞ்சிருக்கணும். 3 மாசம் அந்த வியாதி எங்க போச்சுன்னே சரீரத்துல பரிபூர்ண சுகம் வித்தின் 3 months. அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸுங்க தேடுறாங்க. 10 வருஷம் கழிச்சு வாமிஷனுக்கு டாக்டர்கிட்ட பார்க்க போகும்போது சர்ச் தேடி தேடி பார்த்தாங்க. கண்டே பிடிக்க முடியல. நோ மலிக்னன்சி இன் பயாப்சி. முதல்ல மலிக்னன்சி இன் பயாப்சி ரிப்போர்ட் வந்து இப்ப நோ மலிக்னன்சி. ஏன் அதை நான் சொல்ல வருகிறேன்? அந்த விசுவாசத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். வியாதி என் மேல இருக்க உரிமை இல்ல. நான் தான் அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். அனுமதி இல்லைன்னு சொல்லலாம். உனக்கு அனுமதி இல்ல வெளியே போடான்னு சொல்றது இது வந்து தேவனுடைய பரிசுத்த பூமியின் ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு. அதே மாதிரி அவர் தங்குகிற இடம் இது பரிசுத்த ஸ்தலம். இட்ஸ் செட் அபார்ட். ஹோலினா என்ன? அவருக்கென்று பிரித்தெடுக்க அவனுக்கு இடம் ஏது? பாவமோ சாபமோ வியாதியோ துன்பமோ எந்த ஒரு காரியம் அவனுக்கு இடம் இல்லை. அதை அனுமதிப்பதும் அனுமதியாமல் இருப்பதும் நம்மை சார்ந்தது. அதனாலதான் சொல்றாரு எதை கட்டுவீர்களோ என்ன, எதை நீ அனுமதிக்கலையோ, எதை கட்டவிழ்ப்பீர்களோ. சில இங்கிலீஷ் வந்து அப்படியே போட்டிருக்கு. வாட் யூ பெர்மிட் which does not permit போடுது. அப்ப பாருங்க, அவ்வளவு பெரிய பாக்கியத்தை தேவ குமாரத்திலாகிய நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம எப்படிதான் இருக்கோம்? அதை அறியாதவர்களாக சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இந்த விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை அறிந்தோமானால் தேவ ஜனம் சாதாரண வாழ்க்கை வாழாது. அதனாலதான் சொல்றேன், இந்த விசுவாசத்தை மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் கற்று தேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் இந்த போதனையை உங்களுக்கு போதித்துக் கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த 2 நாள் அதோடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன்? அதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா உங்களை அறியாம எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை புத்தி சம்பாதின்னு சொல்றாருல, அதுதாங்க விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீ சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்துடும். எதையோ நான் படிச்சு இப்படி PhD வாங்கணும், என்ன கஷ்டப்பட்டாலும் இப்படி ஒரு வேலையை வாங்கணும், இப்படி ஒரு நிலத்தை வாங்கணும், இப்படி ஒரு வீட, என்னென்னமோ உலகப்பரமான காரியங்களுக்கு நம்ம இது பண்றோம். ஆனா இந்த ஒன்றை கற்றுக்கொண்டோமானால் நான் சொல்ல முடியும், கற்றுக்கொண்டேன். இந்த ஒரு சத்தியம், நான் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் எல்லா பகுதியிலும் நான் சாட்சி இப்ப சொல்ல நேரம் நிறைய சொல்ல சும்மா அப்படிங்க டச் பண்ண
ஆனா நான் சொல்லிக்கொண்ட சுகமாக்குறதுல நான் சொன்னேன். ஆனா பொருளாதாரத்திலையும் பாருங்க, என்னுடைய செய்வதெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வாக்குத்தத்தங்களை நான் சுதந்தரிப்பதையும் நான் பார்த்துட்டேன். எல்லாமே விசுவாசம். நான் ஒரு பெரிய பாவமே செய்யாத பர்சன் சொல்லல. ஆனா எதை விசுவாசிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி தான் என்னுடைய நீதின்னு விசுவாசிக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்து நீதி என்னுடைய நீதின்னு விசுவாசிக்கிறனால தான் என் விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்குது. அந்த கிருபையில நான் ஸ்திரப்பட்டு இருக்கேன். அந்த கிருபையில நான் பலப்பட்டு இருக்கிறேன். ஆகவே என் விசுவாசம் ஒரு நாளும் அப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகுறதுக்கு நான் விடுறதில்ல. எப்போ என் கிரியையை சார்ந்து கொள்கிறேனோ, அப்ப என் விசுவாசம் அப்படி இப்படி ஆடும். நான் கிருபையில சார்ந்து இருக்கிற வரைக்கும் என் விசுவாசம் அப்படிதான் நிக்கும். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாவ சாப ரோகங்களை காலில மிதிக்கிறது விசுவாசம் தான். ஏன்? அது ஏற்கனவே காலு கீழ தான் இருக்குது. பாவ சாப ரோகம். ஆனா நமக்கு தான் தெரியல. அவிசுவாசத்துல அது என்னமோ பெருசா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது காலங்கீழ தூசின்ட்டாரு ஆண்டவர். ஏன்? அவன ஒண்ணுமில்லாம வெறுமையான கோலமாக்கி நம்ம காலங்கீழ வச்சுட்டாருன்னு தானே சொல்றாரு. அப்ப காலுக்கீழ அவன் தூசி தானே. மிதிக்கிறதுக்கு தானே அவன் இருக்கான். நம்ம மிதியடி தானே அவன். ஆனா அந்த வேத வசனத்த நம்ம அதுதான் அந்த வேத வசனத்த விசுவாசிக்கல. எபேசியர் 1 அதிகாரம் 20ல இருந்து 22ல அது சொல்றாரு. 2 அதிகாரம் 6, 7ல சொல்றாரு. அவரோடு கூட நம்ம உட்கார வச்சுட்டாரு. அவ்வளவு பெரிய பாக்கியம் கொடுத்தும் இந்த வேத வசனத்த அங்க சொல்றாரு ஓசியா, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதுதான் பிரச்சனை. ஏன்? இது தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தால் தெசலோனிக்கே சபையாரை பத்தி என்ன சொல்லுது பாருங்க. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதை எடுங்க, நான் திரும்ப எடுத்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் அவங்களுக்கு அது எவ்வளவு பிரயோஜனமா இருந்தது, அது அவர்களுக்குள்ள பலமாய் கிரியை செய்ய காரணம் என்ன என்பதை அவர் அங்க சொல்வதை நாம் பார்க்கலாம். பாருங்க 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு, இன்னைக்கு தேவ வசனத்தை நீங்க கேட்டீங்க. ஏற்றுக்கொண்டீங்களா? ஏற்றுக்கொள்ள எனக்கு தெரியாது. ஆவியானவருக்கு தெரியும். எத்தனை பேர் அத இங்கிலீஷ்ல வெல்கம் தான் போடுறோம். ஏற்றுக்கொண்டத. எத்தனை பேர் அத வெல்கம் பண்ணீங்கன்னு போல. அத வெல்கம் பண்ணீங்கன்னா, அது உங்க இருதயக்குள்ள வந்துருச்சுன்னா, அதுதான் விசுவாசம். அப்ப சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அத மனுஷ வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல், தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினால், தேவனுக்கு இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாக தேவனுடைய வார்த்தை தான். தேவனுடைய சத்தம் தான். இட்ஸ் a voice of God speaking to us. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு தேவ பலன். சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து வெட்கப்படேன். விசுவாசிக்கிறவனுக்கு தேவனுடைய பலன். இங்கிலீஷ்ல பவர் தான் சொல்றாரு. தேவனுடைய வல்லமை. அந்த தேவ வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமையை வெளியே கொண்டு வருவது விசுவாசம் ஒன்று மாத்திரம்தான். அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, பரிசுத்தாவியான வல்லமை இருக்கு. நமக்கு அந்த வல்லமை அவர் நமக்குள் இருக்கிறது. ஆனா அதை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் விசுவாசம் ஒண்ணுதான் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசித்தவளே பாக்கியவதி தெளிவாய் சொல்லுகிறது. இந்த பாக்கியம் தேவனாக வாழ்கிற பாக்கியம், தேவ ஆற்றலிலே வாழ்கிற பாக்கியம், தேவன் செய்தவைகளையும் அதற்கு மேலானவைகளையும் செய்கிற பாக்கியம், இந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் உன்னை பின்தொடரும் என்று சொல்லுகிற பாக்கியம் விசுவாசத்தினாலதான் வருகிறது. அந்த விசுவாசம் இலவசம், மறுபிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் நமக்குள்ளே வரும் பொழுது அது நமக்குள்ளே அந்த விசுவாசம் தேவ விசுவாசம் வந்துவிட்டது. இப்பொழுது அதை அறிந்து அதை வளர்த்து கொள்ள வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல அவங்க அதை வளர்த்து கொண்டபடினால அவங்களுக்குள்ள பெரிய காரியங்கள் நடந்தது என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். Your faith is growing exceedingly great என்று சொல்லுகிறார். தெசலோனிக்க விசுவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்க்கணும். நீங்க விசுவாசத்துல பரீட்சைக்கு நிக்கிறீங்களா நிக்கலையா நீங்களே யோசித்து பாருங்க.
பவுலுடையால் கொரிந்திய நிருபத்தை முடிக்கும் போது அந்த கேள்வி தான் கேட்கிறார். அந்த கொரிந்திய விசுவாசிகளை பார்த்து, விசுவாசம் சோதிக்கப்பட்டு பொன்னாக விளங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அது விலையேற பெற்ற பொன்னை விட விலையேற பெற்றது, அருமையானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு விசேஷமானது என்றார். அதாவது நீங்க தசம பாகம் காணிக்க அதெல்லாம் பண்றீங்க, விசேஷமான விசுவாசத்தையும் இரக்கத்தையும் அன்பையும் விட்டுவிடு. இது விசேஷமானது. விசுவாசத்தை பற்றி அங்க ஆண்டவர் சொல்றார். இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஃபெய்த் டோன்ட் டேக் இட் ஆர்டினரி. நம்மளை விசேஷமாக்குவது எதுங்க? நமக்கு கொடுக்கப்பட்டதை நாம் அனுபவிப்பது. அதை அனுபவிப்பது எப்படிங்க? விசுவாசத்தினால். சகல நன்மைகளையும் அனுபவிப்பதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல வைக்கிற விசுவாசம் அதை நம்மை அனுபவிக்க வைக்கிறது. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை மனிதனுடைய வார்த்தையாக அல்ல, தேவன் என்னோடு பேசுகிறார் என்று தேவ சத்தம் கேட்கலாய் காண்கிறபடியால் அது அவர்களுக்குள் மெய்யாய் பலன் செய்து வருகிற நாட்களில இந்த விசுவாசத்தின் மேல ஒரு தனி ஆசை பாசத்தை உண்டு பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் அதை வளர்த்து கொண்டு உமக்காக விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் என்று சொன்னதால் அப்படியே அவர் வாழ்க்கையில அனுபவிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. விசுவாசிக்கிறவரால் முடியாதது ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்கல்ல, அந்த வாழ்க்கை தேவரக வாழ்க்கை வாழ்வார்களாக என்று சொல்லி வாழ்த்தி உம்மை நோக்கி என் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமென்.